Hi, hello, welcome to this uh, Precision Yoga Therapy Program. கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க மெயிலுக்கு போயிருக்கு. இந்த ஜூம் லிங்க் அவங்களோட மெயிலுக்கு போயிருக்கு. எனக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஐம் ஜஸ்ட் சென்டிங் த லிங்க் டு த பீப்புள். கொஞ்சம் பேருக்கு அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ தட் தேல் பி ஜாயினிங் ஷார்ட்லி. ஸோ ஆஸ் I welcome all the people on board. So my name is Dr. Vetrivendan. 25 years of experience in yoga, and I'm a graduate of Siddha Medicine and post-graduation in yoga, and specialist in specifica in the for the past 7 years the precision yoga therapy அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல I am getting into research and other aspects. So அதை பேஸ் பண்ணி டிசைன் த கான்செப்ட்ஸ் கால் ப்ரெசஷன் யோகா தெரப்பி அப்படின்றது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு எப்படி இந்த ப்ரெசஷன் யோகா தெரப்பி எப்படி உங்களுக்கு உங்களோட இதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த தெரப்பி உங்களோட டிசீஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது, உங்களோட அந்த கோடக்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுதுன்றது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் த ப்ரெசன்டேஷன். ஓகே, right. Okay. So precision yoga therapy. So precision yoga therapy என்றது precision அப்படின்னாவே என்ன அர்த்தம்? It's a precise அப்படின்ற அர்த்தம். So precise அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபனல் பண்ணி எனக்கான ப்ராக்டிசஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறது தான் precision yoga therapy. அப்படி அண்ட் நெக்ஸ்ட். ஸோ வசிஷ்டா கிளினிக். ஸோ வசிஷ்டா கிளினிக்ன்றது உங்களுக்கு 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. I completed my Siddha Medicine and yoga post graduation முடிச்சிட்ட உடனே when I joined the government service 2003 I started my sister clinic. ஸ்மால் ஒரு 8 ஹாலில் ஸ்டார்ட் பண்ண கிளினிக் now it has been expanded and for the past 22 years it has been expanded to a holistic health center. expand ஆயிருக்கு. We have a very big yoga hall and we have a holistic therapical massaging therapy இருக்கு and panchakarma therapies இருக்கு. அதுக்கப்புறம் we have a Varmam treatment இருக்கு. So different kinds of treatment we are offering it, and we are just focusing on to wellness packages plus the treatment packages we are offering it. So specialist treatment, as I told you earlier, Varmam, specific Siddha medicine புறமருத்துவம், Siddha medicine தொக்கணம் aspects we are going to focus it and ensure personalized care. So personalized care தான் மிக முக்கியமா நம்ம we are going to focus on it. அந்த இதை நம்ம என்ன டெப்தா பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ரெசிஷன் யோகா தெரப்பி? இதுக்கு முன்னாடி let me pause the chat. I'll stop sharing it. I'll just start a poll. எத்தனை பேர் இங்க இருக்கிறதுல என்னவா இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ போல் லான்ச் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறதுல எத்தனை பேர் நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கீங்க, எத்தனை பேர் தெரப்பிஸ்டாக இருக்கீங்க, எத்தனை பேர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க, எத்தனை பேர் வெல்னஸ் சீக்கர்ஸ். வெல்னஸ் சீக்கர்ஸ் அப்படின்னா எனக்கு எந்த டிசீஸும் கிடையாது, எனக்கு யோகா கற்றுட்டு நான் நார்மலாக இருக்குன்னு விரும்புகிறவங்க. பேஷண்ட்ஸ்ன்றவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது எனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டயபிட்டிஸ் இருக்குது, இல்லைனா பிபி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு போஸ்ட் இன் தட். ஸோ ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் 4 பேர் இருக்கீங்க, தெரப்பிஸ்ட் 25% இருக்காங்க, வெல்னஸ் சீக்கர்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் we can able to feel this. ஸோ இதை கீப் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது எண்ட் ஆஃப் இது பார்ப்போம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம அப்படி ஹவ் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு தெரப்பீஸ்ன்றதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன் அகைன். ஓகே, ஸோ ப்ரெசிஷன் யோகா தெரப்பி அப்படின்னு என்னன்னா, அதுக்கு முன்னாடி இது எதுக்காக கொடுக்குறோம் இந்த காலத்தில். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் எது கொடுப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் போனால் கொடுப்பாங்க. அதுபோல் சளி போனால் என்ன கொடுப்பாங்க, அதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கின் இஷ்யூஸ் போனீங்க அதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்றது. எந்த நோயோட போகிறீங்களோ இல்லை எந்த நோயோட வரீங்களோ அந்த நோய்க்கு ஏற்றவாறு ப்ராக்டிசஸ் டிசைன் பண்ணுறது, அதுதான் ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்னு சொல்கிறோம்.
அது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது, அதுக்கான சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம் அப்படின்றது வி வில் டி டிசைனிங் இட். அது இன் டீட்டெயிலாக போகும். ஸோ பேசிக் கான்செப்ஷன் தான். ஸோ அப்ரோச்சிங் இண்டிவிஜுவலின்றது எனக்கு என்னோட வாழ்க்கையை சொல்லித் தகுந்த மாதிரி என்ன ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றது தான் வந்து அதை மெயினாக பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, தி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இன்டெகிரேஷன். ஸோ ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு காரணத்தில் நோய் வர கிடையாது. நோய் வருதுன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நோய்னா ஒரு காரணம் இருக்கும், ஒரு வைத்தியம் பண்ண சரியா போயிடும். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு பல்வேறு வித வைத்தியம் பண்ண வேண்டும். என்னென்ன பண்ணணும்? நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல மன அழுத்தம் இல்லாத பயிற்சிகள் கொடுக்கணும், தியான பயிற்சி கொடுக்கணும், அதன் பிறகு வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஏதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், தேவைப்பட்ட மசாஜ் கொடுக்கணும், தேவைப்பட்ட யோகா கொடுக்கணும். இந்த மாதிரி ரெஜிமெலாம் ஹோலிஸ்டிக் கொடுக்கறது தான் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இன்டெகிரேஷன். சொல்லும்போது தான் வந்து எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸும் ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் அண்ட் சோஷியல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது உங்களுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ட் மோர் இன்ட்டு ஹீலிங். அவ்வளோதான், வேற எந்த கோலும் கிடையாது. ப்ராப்பராக கன்சைஸ்டாக ஹீல் பண்ணுன்றது தான் கான்செப்ட். அதில் வந்து we are using modernized techniques. Modernized healthcare-ஓட வந்து we are going to collaborate and we are going to do the techniques. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயபிட்டிஸ் இருக்கு, அதுக்கு வந்து சில கொஷினஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஃபெட்டிக் கொஷினஸ், ஃபெட்டிக் எந்த மாதிரி இருக்கு, அந்த ஃபெட்டிக் எப்படி உங்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியும், அந்த ஃபெட்டிக் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தா குறையும், அது போல் பிளட் சுகர் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தா பிளட் சுகர் குறையும், HbA1c எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வில் மெஷர் யூ அண்ட் தென் வி கேன் ஏபிள் டு ஸ்கேல் அப் பண்ண ஆரம்பம். 3 மாதம் இருக்கா 6 மாதம் இருக்கா ஸ்கேல் அப் பண்ண தான் உங்களோட ப்ராக்டிசஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ 4 பேரும் டயபெட்டிக் ஒரே டிசீஸ், 4 பேரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்லோ ஒரே ஏஜ் குரூப்லேயே டயபெட்டிக்ல வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக தேல் பி கெட்டிங் இன்டு டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ். அவங்க எந்த வாழ்க்கை சூழலில் இருக்காங்க, அவங்க எந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இருக்காங்க, எந்த மாதிரி ஒர்க் லோடில் இருக்காங்க, செடன்ட்ரியில் இருக்காங்களா இல்லை ஆக்டிவ் ஒர்க்கில் இருக்காங்களான்ற அந்த டிஃப்ரென்ஷியேட் பார்த்து தான் தென் வி கேன் ஏபிள் டு கிவ் தட். ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் யோகா தெரபிஸ். இதை தாண்டி எவிடன்ஸ் பேஸ்ன்றது என்னன்னா ஒவ்வொன்றையுமே டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்ரி மந்த் வில் பி கிவிங் டாக்குமெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் இருக்கா, நம்ம வந்து ஸ்லீப் ரேட் பண்ணுறோமா, அவங்களோட ஸ்லீப் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஸ்லீப் ரேட்டிங் எவ்ரி மந்த் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அவங்களோட ஃபெட்டிக் கொஷினஸ் இருக்கா, ஸ்ட்ரெஸ் கொஷினஸ் இருக்கா. ஸோ ஒவ்வொரு கொஷினஸ்க்குமே கம்ப்ளீட் டாக்குமெண்ட் பண்ணுறது, பிளட் வேல்யூ கம்ப்ளீட் டாக்குமெண்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸாக கொண்டு வர்றது தான் வந்து இந்த ப்ரெசிஷன் யோகா தெரப்பி. ஸோ ப்ரெசிஷன் யோகா தெரப்பியோட மெயின் கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஜஸ்ட் சி அப்படின்றது போடுங்க. ஜஸ்ட் கமெண்ட் சின்ற கமெண்ட் போட்டிங்கன்னா போதும், யூ ஹவ் கன்க்ளூடட், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்றது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். சின்ற கமெண்ட் வந்து ஜஸ்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அப்படின்றது தான் வந்து ப்ரெசிஷன் யோகா தெரப்பி அப்படின்னு சொல்றவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ எதை இன்டெகிரேட், ஏற்கனவே சொன்னது போல இன்டெகிரேஷன். ஸோ எதையும் இன்டெகிரேட் பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் சயின்ஸையும் மாடர்ன் சயின்ஸையும் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஒர்த் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னல் என்ன, நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட இந்த ட்ரெடிஷனை இந்த மாடர்ன் சயின்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறது தான். ஸோ சயின்ஸ், அதாவது ஈஸ்ட் ஃபிலாசபி நம்மளது, வெஸ்ட் சயின்ஸ் ரெண்டையுமே இன்டெகிரேட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஃபார் த எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை தான் வந்து பேஸ்ட் ஆன் பாடி மைண்ட் கான்ஸ்டியூஷன். உங்களோட பாடி கான்ஸ்டியூஷன் என்ன, மைண்ட் என்ன ஒர்க் பண்ணுது, எந்த மாதிரி மைண்ட் எடுத்துக்குதுன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வில் பி கிவிங் யூ த டெக்னிக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹோலிஸ்டிக் ஃபோக்கஸ். எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், மெயின் அவங்களோட பயோமெக்கானிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பயோமெக்கானிக்ஸ் நத்திங் பட் உங்களோட பொசிஷன் கரெக்டாக இருக்கா. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, குனிறீங்க, உட்காரீங்க, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்றதை நம்ம அசஸ் பண்ணிடணும். ஸோ அந்த பயோமெக்கானிக் அசஸ் பண்ணுறது தான் மிக முக்கியமானது. என்னென்னா certain questions are there, will be giving you in that sequence. அதில் அசஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் வந்து யூ வில் பி கெட்டிங் இட், எந்த மாதிரி ப்ராக்டிசஸ் யூ ஹேவ் டு அவாய்ட் இட். ஏன்னா முக்கியமான ப்ராக்டிஸ் வந்து சில ப்ராக்டிசஸ் சில கண்டிஷன்ஸ் யூ ஹேவ் டு அவாய்ட் இட். அதுதான் வந்து ஜென்ரலைஸ்ட் யோகாக்கும் தெரப்பட்டிக் யோகாக்கும் அதை தாண்டி ப்ரெசிஷன் யோகா தெரப்பிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜீன்ரல் ஜென்ரலைஸ்டு, பீன்றது ஐ மீன் யோகா தெரப்பின்றது ஒய்டி, பிஒய்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னும் கன்சிஸ்டாக வித் மாடர்ன் பேராமீட்டர்ஸை மிஸ் பண்ண போது தான் ப்ரெசிஷன் யோகா தெரப்பி. அதுக்கு we are using பயோமெக்கானிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஃபிசியாலஜி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், தாண்டி சைக்காலஜி. 3 கான்செப்டையும் இன்டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான் இந்த இன்டெகிரேட்டிங் சயின்ஸ். ஸோ இதில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லைடு உங்களுக்கு யார் எந்த கேட்டகரி வரீங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
நாம் வந்து நாங்கள் யோகா கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் அ செட்டப் ஆஃப் யோகா கிளாஸ், இப்படி தான் இருக்கும். அவங்களாம் யாரு? யோகா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யோகா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கோ ஃபார் யோகா கிளாஸஸ், இப்படி தான் இருப்பாங்க. யோகா தெரபிஸ்ட் பாருங்க, யோகா தெரபிஸ்ட் வில் பி அசிஸ்டிங் த பேஷண்ட்ஸ். இந்த பேஷண்ட்ஸ் வந்து யோகா கிளாஸ்க்கு யோகா தெரப்பி கிளாஸ்க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. அங்கே கூட இருந்து பேஷண்ட்டை ப்ராப்பராக அசஸ் பண்ணிட்டு அந்த அசிஸ்டிங்ல தான் உங்களுக்கு வந்து நோயை குணப்படுத்துறது தான் யோகா தெரபிஸ்ட்னு சொல்லுவோம். யோகா ப்ராக்டிஷனர்ஸ் இன்னைக்கு டெய்லி யோகா பண்றது. யோகி அப்படின்ற போது யோகா ப்ராக்டிஷனர்ஸ் வந்து வெறும் யோகா பண்றது மட்டும் கிடையாது. ஒரு சர்வீஸ் பண்றாங்க, இல்லைன்னா வந்து மெடிடேட் பண்றாங்க, இல்லைன்னா வந்து ஒரு இன்டெப்தா போறாங்கன்றவும் யோகா ப்ராக்டிஷனர்ஸ். தனிமையா வந்து எனக்கு எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிகம் ஒரு இன்டெப்தா போகணும் என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணி கொஞ்சம் தனியா போறாங்க தான் வி கால் தம் எஸ் எ யோகி. யோகின்றது இப்போ ஹையர் செல்ஃப்னு சொல்றோம். அதே வந்து when the yogi is influencing group of people அப்படிங்கும்போது தான் இஸ் கால்ட் அஸ் யோகா குருன்றது சொல்றோம். ஸோ யோகா குரு மெனி யோகா குருஸ் ஆர் தேர். உங்களுக்கு எந்த குருன்றதை உங்களுக்கு எந்த குரு நீங்க ஏத்திருக்கீங்கன்றத ஜஸ்ட் டைப் இன் கமெண்ட் செக்ஷன். எந்த குரு உங்களுக்கு பிடிக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை குருஸ் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு மாடர்ன் சைட்ல, அந்த குருஸ்லாம் யார் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதை கேன் ஜஸ்ட் மேக் இன் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்றது வி கேன் ஏபிள் டு நோ அபௌட் இட். கமெண்ட் பண்ணுங்க, நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் டன் சம் சர்வீஸ். குறிப்பிட்ட சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதை வில் பி ஷேரிங் இட். அந்த சர்வே என்னன்னா 250 மெடிக்கல் டாக்டர்ஸ், இந்த ஆயுர்வேத அலோபதிக் அண்ட் ஆயுர்வேதிக் 2 டாக்டர்ஸ் நாங்கள் வந்து வி ஹவ் இது பண்ணனாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசிக்கான இம்ப்ரெஷன் எங்களுக்கு கிடைச்சது? எங்களுக்கு லேக் அபவுட் யோகா தெரப்பி. பொதுவாகவே டாக்டர்ஸ்க்கே வந்து இன்னும் தெளிவான ஒரு இது தெரியல. தே ஆர் வெரி லேக்கிங் இன் நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் யோகா தெரப்பி. அவங்க என்ன நினைக்கிறாங்க? யோகா தெரப்பி எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறாங்க. டைம் கன்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அவங்களோட இதாக இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது, பாசிட்டிவ் பர்செப்ஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து. ஸோ சம்திங் இஸ் ஒர்க்கிங் அப்படின்ற பாசிட்டிவ் பர்செப்ஷன் இருந்தது. அப்புறம் அதுல வந்து இன்னும் சயின்ஸ் இல்லைங்க, இது ரொம்ப நாளாக பண்றீங்க, ஆனால் அதில் சயின்ஸ் இல்லை, நிறைய ரிசர்ச் பேப்பர் வரல அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர்ஸோட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த டாக்டர்ஸ், அதாவது தே பிலீவ் யோகா கேன் பி காம்ப்ளிமெண்டிங் டு அதர்ஸ். அதாவது இது வந்து என்ன பண்றோமோ அதுக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கும். என்ன மெடிசன் எடுக்கணுமோ, அது ஆயுர்வேதா சித்தா எடுத்துட்டாலும் சரி, அலோபதி எடுத்துட்டாலும் சரி, யூனானி எடுத்துட்டாலும் சரி, ஹோமியோபதி எடுத்துட்டாலும் சரி, யோகா தெரப்பி வில் பி காம்ப்ளிமெண்ட். இது அட்ஜுவன்ட்டா காம்ப்ளிமெண்ட். 70% டாக்டர்ஸ் தே பிலீவ் இட். 79% ஆல் அலோபதி டாக்டர்ஸ் ஹூ ஃபீல் ஆல் ஏஜ் பெனிஃபிட், எல்லா ஏஜ் குரூப்பும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது 79% ஃபீல் பண்ணுறாங்க. சித்தா டாக்டர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 83%, பிகாஸ் சித்தா டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறனால வந்து 100% மோர் தேன் ஒரு 70%, 80% தே பிலீவ் இட். அண்ட் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகுதுன்றது எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் தே பெனிஃபிட் அப்படின்றது தான் வந்து 78% சித்தா டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சில பேருக்கு, அன்கிளியர். நான் ஏற்கனவே சொன்னது போல 26% பீப்புளுக்கு வந்து அன்கிளியரா இருக்கு. சித்தா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது 11% தான் அன்கிளியரா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு அன்கிளியர் இருக்கு. அதை வந்து இந்த மாதிரி ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய கோர்சஸ்ல வந்து அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த 100% இந்த 11% கிளியர் ஆகி 100% வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தெளிவு வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு அந்த 30% அலோபதிக் டாக்டர்ஸ் திங்க் ஜிம் கிளாஸஸ் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து தே ஃபீல் இட். அதுக்கப்புறம் வந்து 23% ஆஃப் சித்தா டாக்டர்ஸ் தே ஃபீல் இட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது அதை தீர்க்கிறது தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிவிங்கிட்டு. அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 43% ஆஃப் ஆயுர்வேத அலோபதி டாக்டர்ஸ் ஆர் அவேர் ஆஃப் யோகா ரிசர்ச் நடக்குது. யோகாரில் ரிசர்ச் நடக்குதுன்றது வந்து 43% தே பிலீவ் இட். அதில் 41% தான் சித்தா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. அது மற்ற மெடிக்கல் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா 2%, 1% இதை இக்னோர் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ அது அல்டிமேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தே ஃபினிஷ் கன்ஸ்டன்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபேஸிங் டைம் கன்ஸ்டன்ட். அவங்க ஆசைப்படுறாங்க, நானும் கற்றுக்கணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் 43% சொல்கிறது வந்து எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து உள்ள பண்ணிட்டு இருக்கு, எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து சித்தா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30% வந்து தே ஆர் ஃபேஸிங் இட். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்குன்னா the people who want to get into therapist concept அப்படின்ற போது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் we have did a survey for it. ஸோ எங்கேருந்து வந்திருக்கு இந்த யோகான்ற ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஓகம் அப்படின்ற வார்த்தையிலேருந்து கொண்டு வராங்க. அதே காலத்திலே வந்து பதஞ்சலி வந்து யூஜ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராரு. 2 பேருமே அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தியோட ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க.
ஸோ நந்தியோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து 2 பேருமே ஹிஸ்ட்ரி இருந்து ஒரு பக்கம் சவுத்தில் ஒரு பக்கம் வளருது, ஒரு பக்கம் நார்த்தில் வளர ஆரம்பிக்குது. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக தே ஆர் மிக்சிங் த கான்செப்ட் பிட்வீன் தெம். அதுக்கப்புறம் தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து பேசிக்காக மைண்டை சீஸ் பண்ணுறது தான் அல்டிமேட் கோல் ஆஃப் யோகான்னு சொல்கிறாரு. அதே தான் பிரத்தை வந்து மேஸ்ட்ரி பண்ணோம்னா அதுதான் வந்து லைஃப்னு சொல்லி திருமலர் சொல்கிறாரு. ஸோ திருமலர் சொல்கிறது பிரத்து, பதஞ்சலி சொல்கிறது மைண்டை சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் யோகாஸ் ரோல் இஸ் சம்திங் அச்சீவிங் த கம்ப்ளீட் மென்டல் கிளைம் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் கான்செப்ட். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? யோகா தெரப்பி என்ன பேசிக் டிஃப்ரென்ஸு? இட் இஸ் யோகான்றது என்னென்ன ஆஸ் தெரப்பட்டிக் எஃபெக்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். யோகானா காமனாக ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்க? உங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் வரீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் கொடுப்பாங்க, பேக்வர்ட் பெண்டிங் கொடுப்பாங்க, ட்விஸ்டிங் கொடுப்பாங்க, செஸ்ட் ஓப்பனிங் கொடுப்பாங்க, எல்லா ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நாட் ஆல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் குவாலிஃபைட் யோகா தெரபிஸ்ட்ன்றது வேறு, யோகான்றது வேறு. அப்புறம் வந்து கோல் இஸ் டிஃப்ரெண்ட். யோகா கிளாஸ் போனீங்கன்னா ஒரு மாதிரி கோல் இருக்கும், யோகா தெரப்பிக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி கோல் இருக்கும். யோகா தெரப்பி என்ன டிசீஸ் பேஸ்டாக போகணும் அப்படின்றத யோகா தெரப்பின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதே தவிர யோகா தெரப்பிக் பேசிஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் தெரப்பட்டிக் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் கிளாஸ் யோகா ஃபார் டயபிட்டிஸ்னா டயபிட்டிஸ் மக்கள் மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஜென்ரலாக ஒரே கிளாஸ் கொடுக்குறது தான் வந்து யோகா ஃபார் டயபிட்டிஸ்ன்னு சொல்றது. ஹைப்பர் டென்ஷனா யோகா ஃபார் ஹைப்பர் டென்ஷன் போட்டோம்னா அந்த பிபி பேஷண்ட் மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்குறது ஒரு இது இருக்கு. அவங்க வந்து தேர் குவாலிஃபைட் யோகா தெரப்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி தான் மூணாவது ஒரு கான்செப்ட் தான் வந்து ப்ரெசஷன் யோகா தெரப்பின்னு கொண்டு வரும். அதான் என்னென்ன, டயபிட்டிஸ் கிளாஸ்லேயே 10 பேர் வந்தாலுமே 10 பேர் டயபிட்டிக் கிளாஸ் வந்தாலுமே அந்த 10 பேருக்குமே அவங்களோட டிசீஸ் எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளோ நாளாக வந்து சுகர் லெவல்ஸ் எவ்வளோ லெவலில் இருக்கு, 200ல் இருக்க, 300ல் இருக்க, 400ல் இருக்கான்றதை பேஸ் பண்ணி தான் அவங்களால என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எந்த லைஃப்ஸில் வராங்க, வாதமா பித்தமா கபமா எதில் வராங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன குணங்களில் வராங்க, சத்துவ குணமா, ரசோ குணமா, தமோ குணமா, எதில் வராங்கன்றதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ப்ரிப்பரேஷன் தான் வந்து இந்த யோகா தெரப்பியில் ப்ரெசஷன் சொல்லக்கூடிய பர்சனலைஸ்டு கான்செப்ட். ஸோ அசஸ்மெண்ட் லீட் டு த டெய்லர் மேட் ப்ராக்டிசஸ். அவங்கள அசஸ் பண்ண போகிறோம், எதை பேஸ் பண்ண அசஸ் பண்ண போகிறோம்? we are having different tools to assess them. For example, Triguna questionnaires இருக்கு, Tridosha questionnaires இருக்கு, குண questionnaires இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி we will be assessing the constitution. அந்த கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிஃபைன் பண்ணி ஆட்டோமேட்டிக் அவங்களோட தேவை என்னன்றது. ஸோ அவங்களோட ஸ்லீப் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், அவங்களோட பர்சனலைஸ்டு அந்த லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணும் போது வில் கெட் கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி தான் வில் பை மேக்கிங் த ப்ராடக்ட்ஸ் ஃபார் தம். சயின்டிஃபிக் வேலிடேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ப்ரிசைஸ்டாக போகும்போது the thing will be validated science. அதான் மிக முக்கியமானது. ஸோ காலத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரே ப்ராக்டிஸ் இப்போ ஒருத்தர் வந்து லோ பேக் பெயின் வராங்க, இல்லைன்னா டயபிட்டிஸ்க்கே வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சுகர் 400 இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டோம், ஸோ 200 கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அதுக்கு மாதிரி ப்ராக்டிஸ் கீப் அண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ப்ரெசஷனில் வரும். ஸோ ப்ரோக்ரஸிவ் அடாப்டேட். எந்தெந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஒரு சில ப்ராக்டிஸ் நல்லா கேட்கும், ஒரு சில ப்ராக்டிஸ் நல்லா கேட்காது. ஸோ கேட்காத ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக் we can able to omit those practices and then we have to stick to the specific practices we can able to do that அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இட் இஸ் இன்டெகிரேட்லி ஹீலிங் த பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். அல்டிமேட்டாக இது யோகாவாக இருக்கட்டும், ப்ரெசஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தெரப்பியாக இருக்கட்டும், எல்லாத்துமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இணைக்கிறது. இந்த 3 பர்ஃபெக்டாக இணைக்கிறது தான் வந்து ப்ரெசஷன் யோகா தெரப்பின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே, இந்த ட்ரெடிஷனல் யோகா இனிஷியலாக அந்த காலத்து எப்படி இருந்தது? ட்ரெடிஷ்னலாக யோகா இருந்து பீப்புள் யூஸ் டு ப்ராக்டிஸ் யோகா. ஒரு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் தெரப்பி என்ற கான்செப்டே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ப்ராக்டிஸ் தான் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் பிபியும் இருப்பாங்க, சுகர் இருப்பாங்க, லோ பேக் பெயின் இருப்பாங்க, ஆர்த்தரைட்டிஸ் இருப்பாங்க, நீ பெயின் இருப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகும், சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக we have to மாறணும். we are moving towards. என்ன நமக்கு மேஜர் சேலஞ்ச் என்ன இருக்கு? லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் சேலஞ்ச் இருக்கு. யூ கான்ட் பிலீவ், WHO என்ன சொல்றானுங்க, பை 2050 2050 half of the global will be with நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது half of the globeனா ஆல்மோஸ்ட் வந்து 3 billion people will be affected with this disease அப்படின்றானுங்க. half of the globe போச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்த கோவிட் சமயத்தில் நாம் எப்படி பெட்டுக்கு அலைஞ்சோமோ, ரன்னிங் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கே போனால் பெட்டு கிடைக்குமா, அங்கே போனால் பெட்டு கிடைக்குமான்ற மாதிரி நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அது போல 2050 மிகப்பெரிய கிரைசிஸ் வர இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால அட்மிஷனுக்கு வந்து கிரைசிஸ் வரும். இட் இஸ் அலர்ட்டிங், WHO இஸ் அலர்ட்டிங் ஆல் த கவர்மெண்ட்ஸ், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் 2050. அந்த அளவுக்கு வந்து அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோட ரைஸ் அதிகமாக இருக்கு. அதனால நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்ஷன்.
டிசீஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட் பண்றதை விட வருமுன் காப்போம் நீங்க குணப்படுத்துறதுக்கு நீங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுங்க, ஸ்பெண்ட் மோர் மணி இன் தட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய வந்து கவர்மெண்ட்ஸ் பீன் அட்வைஸ் வந்து WHO, யுனைடெட் நேஷன்ஸ், WHO எல்லாமே என்ன சொல்றாங்க, ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரிவென்ஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் பாதை வந்து ப்ராப்பரா இருக்காம பார்த்துங்க, தூக்கம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க, உணவு கரெக்டா இருக்கான்னு பார்த்துங்க. உணவு, தூக்கம், உறவு, உடற்பயிற்சி 4ம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா போதும், நமக்கான டிசீஸ் ப்ரோக்ரஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதான் வந்து அந்த இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் இந்த காலத்துல ஃபியூச்சர் என்ன எப்படி வரப்போகுது, அடுத்த கட்டத்தில் என்ன வரப்போகுதுன்னா we are going to integrate AI with the precision ங்கிறது. அது ரொம்ப காலத்துக்கு ரொம்ப அடுத்த டெக்கேட்லாம் கிடையாது. இன்னும் அனதர் கப்பல் ஆஃப் இயர்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் AI வித்து ப்ரெசிஷன் யோகா தெரப்பி வரப்போகுது. ஆல்மோஸ்ட் இப்பயே நிறைய வந்துருச்சு. ஸ்மார்ட் மேட் வந்துருச்சு, சென்சார்ஸ் வித் யோகா வந்துருச்சு, டீச்சர்லெஸ் யோகா வந்துருச்சு. அதாவது டீச்சர்லெஸ் யோகான்னு சொல்லுவாங்க. ஒரு 4 சென்சார் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ChatGPT அந்த வெர்ஷன் சொல்லுவாங்க, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கு, 70% தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 20% பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது செல்ஃப் மோட்டிவேட்டட் டீச்சர்ஸை அந்த அளவுக்கு வந்து இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டட் டீச்சர்ஸ் இப்பயே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மார்ட் மேட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏஎன் யோகா நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த இதில் தான் வந்து வேர் ஆல்சோ டிசைனிங் ஆப், அந்த எங்களோட ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஏஐ பேஸ்ட் ஆப் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கம்ப்ளீட் கான்செப்ட்லாம் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் கொடுக்கும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் சொல்லும் கூட வந்து என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன மாடரேட்ல இருக்கீங்களா, ஹை ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா, இல்லை மீடியம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து அதுக்கான என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் சிங்கிள் பட்டன் கிளிக்ல வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இன்டகிரேஷன் ஆஃப் மாடர்ன் டூல்ஸ் வித் த ட்ரெடிஷனல் கான்செப்ட்னு சொல்றது உங்களுக்கு. ஓகே, ஸோ பேசிக் திங்ஸ், ஹோலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா 4 டைமென்ஷன்ஸ் தான் வெல்னஸ். இந்த 4 டைமென்ஷன்ல நம்ம பர்ஃபெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம பாதிக்க மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான ப்ராக்டிசஸ். அதாவது ஆசனாஸ் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆசனாஸ் பிசிக்கல் போஸ்டர்ஸ் எதுக்கு பண்ணுறோம், ஆசனாஸ் எதுக்கு பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஓவரால் பாடி அலைன்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, பயோமெக்கானிக்ஸ் முக்கியம் அப்படின்ட்டு. இந்த அலைன்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கல் பார்ட். அதில் வந்து முக்கியமானது அலைன்மெண்ட். ஏற்கனவே சொன்னது போல இந்த பயோமெக்கானிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் ஆல் 2 லெக்ட் அனிமல்ஸ். 2 லெக்ட் அனிமல்ஸ் என்ன, நம்மெல்லாம் வந்து அனிமல்ஸ், பட் நமக்கு 2 கால் இருக்கு. இதே புலி சிங்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூனை நாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கு. அவங்க இப்படி இருப்பாங்க, நம்ம இப்படி இருப்போம் நம்ம. ஸோ 2 கால் நடப்போம், 4 கால் நடக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஈஸியாக இருக்கு. நீ என்னைக்குமே புலிக்கோ சிங்கத்துக்கோ இல்லை வந்து பூனைக்கோ நாய்க்கோ வந்து பேக் பெயின் வந்ததுதான் சரித்திரமே கிடையாது. பிகாஸ் தே ஹேவ் 4 லெக்ஸ். நம்ம டைனிங் டேபிள் மாதிரி 4 லெக்ஸ் அதுக்கு இருக்கு. நம்ம டைனிங் டேபிள் 4 லெக்ஸ் இருக்கு, ஆடுமா, ஆடாது. அதே 2 கால் வச்சு பார்த்துங்க, தான் ஆடிக்கிட்டே இருக்கும். நாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறதுலேருந்து நிற்கிறதுலேருந்து நம்ம அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை தாங்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டே நிற்கிறது தான் நமக்கு பெரிய தட். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட் இருந்தது வச்சுங்களேன். நம்ம ஒரு கால நிற்கிறது, இந்த பக்கம் சாஞ்சி நிற்கிறது, அந்த பக்கம் சாஞ்சி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு போஸ் வச்சுட்டு இருந்தோம்னா தென் வி ஆர் மோர் லூசிங் த அலைன்மெண்ட் அர்த்தம். அதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரெசிஷனில் மிக கோர் கான்செப்ட் ஆஃப் ப்ரெசிஷன் யோகா தெரப்பி. அலைன்மெண்ட் ப்ராப்பராக பார்க்கறது, நியூட்ரிஷன் என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறது. ஸோ நண்பன், அதாவது உன்னெல்லாம் வந்து உன் நண்பனை காட்டி நீ யார் என்று சொல்ல காலெல்லாம் போய் நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி நான் யார் சொல்கிறேன்றதுக்கு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ வாட் யூ இட் ஸோ யூ ஆர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு. ஸோ அதை வந்து என்ன தேவை, சரிவிகித உணவு எவ்வளோ தேவை, உங்களோட வெயிட் குறைக்கணுமா இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுமா, வெயிட்டை வந்து பேலன்ஸாக கொண்டு போகணுமா, சஸ்டைனபிளாக கொண்டு போகணுமான்றது அதில் வில் பி சஜஸ்டிங் சர்டன் ஆப்ஸ் ஃபார் யூ டு என்ரோல் இட். அந்த ஆப்பில் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன் ஏபிள் டு மெஷர் த கலோரிஸ். அதே நேரத்தில் உங்களோட ஸ்நாக்ஸ்லேருந்து என்ன டின்னர் சாப்பிட்டீங்க சவுத் இன் டயட் ஃபுல்லாக அதில் போட்டு யூ கேன் ஏபிள் டு ஸ்கேல் இட் அப். எந்த அளவுக்கு ஸ்கேலிங் தான் வந்து கொண்டு வர போகிறேன் இன்னைக்கு இந்த மாடர்ன் சயின்ஸில். அப்புறம் ரெஸ்டோரேட்டிவ் யோகான்ற ரொம்ப முக்கியமான ப்ராக்டிசஸ். யோகா இஸ் ஃபார், எப்பயும் சொல்றது போல நம்ம வசிஷ்டா கிளினிக்ல எப்பயுமே சொல்றது 3 பிரின்சிபல் சொல்லுவோம் எப்பயுமே. ஸோ ஒன்று வந்து பேசிக்கா என்ன, 3 டிக்டம்ஸ் ஆஃப் யோகா என்ன. ஒன்று, யோகா இஸ் ஃபார் கம்ஃபர்ட். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தான் we are practicing யோகா. we are not practicing to go achieve some different goals to get கப் தெரப்பி என்னது மெடல் வாங்குறதுக்கு கிடையாது. செகண்ட் வந்து யூ ஷுட் நோ லிமிடேஷன்ஸ். ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க போது ஒரு லிமிட் வேணும் உங்களுக்கு. அதை தாண்டி போனீங்கன்னா மசில் பெயின் வரும், இல்லைன்னா வந்து மசில் டேரிங் வரும், இல்லைன்னா ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ ஷுட் நோ தி லிமிடேஷன். மூணாவது ரொம்ப முக்கியமானது, யூ ஷுட் நெவர் எவர் கம்பேர் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நாம யூனிக் எப்பயுமே.
நம்மள இன்னொருத்தோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அண்ட் டோன்ட் டூ திங்ஸ் வித் ஐ மீன் யூ பிகாஸ் எவ்ரிபாடி இஸ் யூனிக் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த 3 திங்ஸ் டிக்டம் என்னது? ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்னஸ், செகண்ட் வந்து லிமிடேஷன்ஸ், தேர்ட் வந்து டோன்ட் கம்பேர்ஸ். அதான் வந்து ரெஸ்டோரேட்டிவ் ப்ராக்டிஸ்ல வருது. ஸோ ஏதாவது இன்ஜுரி ஆகிப்போச்சு அப்படின்னா பேஷண்ட்ஸ் வரதே வந்து ப்ரெசிஷன் யோகா தெரப்பியில் நோயோட தான் வருவாங்க. அவங்கள திரும்ப ட்ரபிள் பண்ணக்கூடாது. ஸோ த ப்ராக்டிஸ் இஸ் வி ஹவ் டிசைன்ட் த ப்ராக்டிஸ் விச் கேன் கிவ் மோர் ரிலாக்ஸேஷன் டு த பீப்புள். இந்த ரெஸ்டோரேட்டிவ் யோகாவில் வந்து 1 மணி நேரத்துக்கே வந்து 8-9 ஆசனாஸ் தான். அதில் வந்து வித் சப்போர்ட்டோட வச்சு இந்த பிளாக்ஸாக இருக்கட்டும், பிரிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராக்டிஸை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது ஃபிசிக்கல் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல பயோமெட்ரிக்ஸ் இருக்கும்போது இருக்கிற ரிலாக்ஸ். மென்டல் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா பிராணாயம் எக்கச்சக்கமான பிராணாயமா இருக்கு. நமக்கு தேவை 7-8 பிராணாயமா போதும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு. அந்த பிராணாயமா வந்து பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிட்டு அந்த கண்டிஷனுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு இந்த பிராணாயமா போதுமா அப்படின்னு பார்க்கணும். போதும்னா அதை மட்டும் கொடுப்போம். மெடிடேஷன், சிங்கிள் மெடிடேஷன் டசன்ட் சூட் ஃபார் ஆல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மெடிடேஷன் சூட் ஆகாது. பரபரப்புன்னு இருப்பவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிடேஷன்றது வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சோங்கி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி மெடிடேஷன் கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் ஆர் தேர். டிஃப்ரெண்ட் சூழல மெடிடேஷன்ஸ் இருக்கு. அந்த மெடிடேஷன்ஸ்லாம் வில் பி ப்ராக்டிஸ்க்கு. காக்னிட்டிவ் எக்ஸசைஸ் கொடுப்பவங்களுக்கு மைண்ட் செட்டை இன்னும் ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து டுடே நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகம் கன்சியூம் பண்ணுறதுனால நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால இந்த இந்த அல்ஜீமர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸோட அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து காக்னிட்டிவ் எக்ஸசைஸ் வந்து பிரெயினோட நாவல்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காக்னிட்டிவ் எக்ஸசைஸ் ஆர் தேர். அது நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபோக்கஸ் இட். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஜஸ்ட் ஜர்னலிங் த ப்ராக்டிஸ் என்கரேஜ் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். வி ஹேவ் பேஸ்ட் அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ கம்யூனிட்டி. இந்த ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்றது வி ஆர் கிரியேட்டிங் கம்யூனிட்டி கால் ப்ரெசிஷன் யோகா தெரப்பி கம்யூனிட்டி. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா when you join the course we will be forming a community. அந்த கம்யூனிட்டியில் will be put into different practices. அந்த ப்ராக்டிஸ் வந்து will be அசஸிங் த ஸ்கேலபிலிட்டி பார்ப்போம். அந்த ஸ்கேலபிலிட்டி பார்த்து தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படிலாம் நீங்கள் வந்து முன்னேறி கொண்டு வர போறீங்க, அதுல இருந்து எவ்வளோ டெய்லி பண்றீங்களா, ஹேபிட் ட்ராக்கர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணி இன்னைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, இது எத்தனையுமே புட் இன் டு த கம்யூனிட்டி. ஆட்டோமேட்டிக்லி வி ஹேவ் அ வெரி குட் வைப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கு நம்மளை அதுக்கே உந்துதல் பண்ணணும். நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது செஷன், நம்ம ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ஃபுல்னஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆஃப் மைண்ட் மெடிடேஷனும் இந்த அக்செப்டிங் த கான்செப்ட் மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாத்துலேயும் இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். சாப்பிடும்போது மொபைல் பார்க்கக்கூடாது. நம்மளே எத்தனை பேர் கேள்வி கேட்கிறோம் நமக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம மொபைல் பார்க்குறோமா, சாப்பிட்றது போது மொபைல் பார்க்குறோமா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னு கேட்டுங்க எஸ் தான் சொல்லுவோம். பிகாஸ் வி ஆர் பீன் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன். நம்ம ஒரு சமயத்தில் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய தயாராகிட்டேன். நம்ம அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து தட் டு பி ஃபோக்கஸ் இன் டு தட் வே. அதை வந்து நம்ம பேலன்ஸை கொண்டு போகிறதுக்கு யோகா நித்ரா. இன்னைக்கு மேஜர் சேலஞ்ச் எல்லாருக்குமே இருக்கிறது என்னன்னா தூக்கம். ஆர் வி ஸ்லீப்பிங் குட், அவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இஸ் குட் அப்படின்னா சார் பிகஸ்ட் கொஸ்டின் பாஸ். அதான் மேக் மேஜர் சேலஞ்ச். அது எப்படி நம்ம டியூன் பண்ண போகிறோம்? பிகாஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் தூங்கணும் அதுதான் என்னோட நெக்ஸ்ட் டே நாளைக்கு அடுத்த நாளைக்கான வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து ஈஸியாக அடுத்த நாள் வந்து ஐ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் மை ப்ரொடக்டிவிட்டி. என்னோட ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஐ கேன் ஏபிள் டு ஏன் லாட். இன்னைக்கு நேரில் ஆட்டோமேட்டிக் என்னோட லைஃப் நல்லா கோடக்ஸாக போகும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்லீப் இஸ் மேஜர் திங் தட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் ப்ராப்பர்லி. செல்ஃப் அவேர்னஸ் வந்து முக்கியம். செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு அதை நீங்கள் அது பண்ண தான் உங்களுக்கு வந்து கான்ஷியஸாக இருப்பீங்க. கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா தான் you don't do unnecessary mistakes you don't do, then we'll be putting into the proper codified lifestyle கொடுக்க ஆரம்பிக்கும். and we have a community support. engaging and community support ரொம்ப 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 முக்கியம் உங்களுக்கு. தோ இப்போ இந்த செஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைன் இருந்தாலுமே we are all in a community. those will be registering for the courses, further courses register பண்ணும்போது everybody will put into community and the community will be speaking. என்னோட ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன், ஐ காட் திஸ் பெனிஃபிட்ஸ் எனக்கு ஃபீல் பண்ணேன். நான் இல்லை இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன், ஐ ஃபீல் சம்திங் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்றத when you start sharing it, அது வந்து டெஃபினெட்லி தட் will boost others to get into the உந்துதல் வரும்போது இன்னும் உங்களோட ப்ராக்டிஸ் இது வந்து தானா வர ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ கேன் ஏபிள் டு ஃபீல்
மெயினாக வந்து எனக்கு ஏன் இந்த டைம் எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல இல்லையா. வந்து எதிர்பார்த்த அளவு கூட அதிகமாக போகுது ஆங்ஸைட்டின்றது. ஏன்னா WHO இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறாங்க 2030 டாப் 5 ரீசன்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் சூசைடு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. டாப் 5 இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நீட் மார்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து இட்ஸ் ஹை டைம் தட் வி ஹேவ் டு கீப் த சில்ட்ரன் அண்டர் ஒரு ப்ரெஷர், ஹையஸ்ட் ப்ரெஷரில் இருப்பாங்க. அதில் ஏதாவது 1 2 போயிடக்கூடாதுன்ற ஒரு பதவிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. அவ்வளோ ஆங்ஸைட்டி, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வி நீட் டு கோ ஹெட் இன் தட் வே. சேலஞ்சஸ் ஜென்ரல் கிளாஸஸ் யோகான்றது வந்து எவ்ரி திங் இஸ் சயின்ஸ். அந்த சயின்ஸ் வந்து நமக்கு வந்து சித்தர்களோ யோகிகளோ வந்து ஒரு அழகான கலையை கொடுத்துருக்காங்க. அந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சயின்ஸ்ன்றது கிடையாது. அவங்க வந்து அவங்களாம் வந்து அனுபவிச்சு அதை வந்து அழகாக வந்து ஏடுகள் எழுதி வச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படிங்கும் போது இதை இன்னும் சயின்ஸாக பண்ணி அது எந்தெந்த பெனிஃபிட்ஸை இன்னும் எக்ஸஸாக கொடுக்குதுன்றதை வந்து அழகாக டாக்குமெண்ட் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்து நம்ம இந்த ப்ராக்டிஸ் பார்க்குறதுன்றது. டிமைண்ட் ஃபார் பர்சனலைஸ்டு ஹெல்த் சொல்யூஷன்ஸ் எல்லாமே பர்சனலைஸ் வந்துருச்சு. எனக்கு என்ன மெடிசின்ஸ் another 10 years ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலைஸ்ட் வந்துட போகுது. ஏன்னா நம்ம நார்மலாக போகிற மாதிரி எல்லாருக்கும் பேரசிட்டமால் வராது. அவங்க ஜெனட்டிக்கல் என்ன போடுன்றதை பார்த்தா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசிஸ் ஆர் ப்ரிப்பேர் ஃபார் கெட்டிங் ஜெனட்டிக்கல் ஃபார் அந்த பர்சனலைஸ்டு மெடிசன்ஸ்க்கு. பர்சனல்ஸ் நியூட்ரிஷன் வந்துருச்சு, ப்ரெசஷன் நியூட்ரிஷன் வந்துருச்சு. ஸோ உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன கலோரி தேவை, உங்கள் லைஃப் ஸ்டைல் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட கலோரி ரெக்யர்மெண்ட் வந்துடும். அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ தேவை, கார்போஹைட்ரேட் எவ்வளோ தேவை, ஃபேட் எவ்வளோ தேவை, இதெல்லாம் ஃபைபர் எவ்வளோ தேவை வந்து கிட்ட முடிவு பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதுன்னு. அது போல தான் யோகாலையும் கொண்டு வரும். இந்த எல்லாம் தனித்தனியாக ப்ரொசஷனை வந்து யூனிஃபைடாக யோகாவில் கொண்டு வந்து அதை அழகாக மெஷர் பண்ணுறது தான் இது. கொடுக்கறது மட்டும் விட கொடுக்கறதோடு வெட்டிக்காத. you are going to measure it every month. You are going to measure it, your values measure பண்ணி அதை அசஸ் பண்ணும்போது தான் we will get into concepts. ஓகே, நெக்ஸ்ட் as I told earlier, மூணாவது என்னது ப்ரெசிஷன் யோகா தெரப்பியோட பேஸ் என்னன்னா டிஎன்ஏ பயோமார்க்கர்ஸ் பார்க்கறது. you are integrating artificial intelligence into that. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா உங்களோட ஒரு வருஷத்துக்கான டேட்டா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டே 1 என்ன ஸ்டேஜில் இருந்தோம், அப்படியே மந்த்லி டே 12th மந்த்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு அசஸ்மெண்ட்டில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதை அசஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பேஸ்லைன் கிடச்சிடும். அந்த பேஸ்லைனை தான் we are going to inculcate ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த திங்ஸ் ரெடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம அதுதான் we are going to use ஏஐ பயோமார்க்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். முன்னால் வந்து சுகர் பார்க்கறதுக்கு ஃபாஸ்டிங் சுகர்னு சொல்லுவாங்க, யூரின் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அவுடேட் ஆகி போச்சு. யூரின் சுகர் பார்க்கறது அதை டெஸ்ட்டே இது எடுத்து இதில் நெமர்கிளச்சுன்னு எடுத்துட்டாங்க. யூரின் சுகர் இஸ் நாட் நீடட் அப்படின்ட்டு. அது போல் பல நியூ டெஸ்ட் வரப்போகுது. அதெல்லாம் இப்போ பைப்லைனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோமார்க்கர் சொல்கிறது டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ஃபார் மெஷர் இட் இது மாதிரி இருக்குது. கொஷினர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஸ்லீப் எவ்வளோ வருது, எனக்கு பெயின் எவ்வளோ இருக்குது, எனக்கு மூமெண்ட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எனக்கு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிசீஸும் ஸ்பெசிஃபிக் கொஷினர்ஸ் இருக்குது. அந்தந்த கொஷினர்ஸ் வந்து when we start going it ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதோட பெனிஃபிட்ஸ் அதோட அசஸ்மெண்ட்டை பார்த்து we keep on ரீடியூனிங் ரீஃபைனிங் த ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஓகே, அதான் வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது, வேரபிள் டெக்னாலஜி இருக்குது நிறைய. இன்னைக்கெல்லாம் வந்து வாட்ச் போட்டிருந்த காலம் போய் வாட்ச் அது ஆப்பிள் வாட்சோ இல்லைன்னா சாம்சங் வாட்ச் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ரிங் வர ஆரம்பிச்சு. ஸோ நான் ஒரு ஸ்மால் ரிங் கேன் டூ இட். ஒரு 15,000 இந்த ரிங் கிடைக்குது. அந்த ரிங்கே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் மெஷரிங் ஆல் யுவர் ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, ஹார்ட் பீட்டு, உங்களுக்கு சேச்சுரேஷன் லெவல்ஸு, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பர்ஃபெக்டாக நம்ம இருக்கோமா, அதில் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு பார்த்து நம்ம வந்து ரீஃபைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே we have science to explore ourselves. அப்போ அல்டிமேட் கோல் என்ன, சித்தர்களோட கோல் என்ன, லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. லாஞ்சிவிட்டின்றது என்ன, என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் என்ன ஏற்றுக்க முடியுமோ ஐ கேன் இன்க்ரீஸ் லாட் இன் மை லைஃப் ஸ்டைல் அப்படின்றத வந்து கொண்டு வரது தான் இந்த லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நம்ம அந்த லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we are using these kind of technologies. அந்த காலத்தில் இல்லை, we are trying to use அதான் ஆரம்பத்திலே சொன்னது என்ன, ஈஸ்ட் வெஸ்ட் கம்பைனிங் த பெஸ்ட் ஃபார் த எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஏஐ ட்ரிவன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வரப்போது உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன் ஃபர்தர் அண்ட் அட்வான்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் போட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக 1 year உங்களை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளோ வந்துருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து
ரெடி பண்ணி உங்களோட இதை போட்டு எங்களுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, அதை ரெடி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் விர்ச்சுவல், ஸோ பெரிய இது தேவையில்லை. ஸோ ஆன்லைன் செஷன்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணாத அவ்வளோ தூரம் வந்து ஒரு இடத்துல கிளாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறதுன்றது ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய வச்சிருக்கு. ஏன்னா ஒரு யோகா கிளாஸ் போனோம் அப்படின்னா வீட்டிலேருந்து வண்டி எடுக்கணும், குறைஞ்சு 2-3 கிலோமீட்டர் வரணும், அதுக்கு வண்டி நிறுத்திட்டு உள்ள கிளாஸ் வந்து திரும்ப கிளாஸ் முடிச்சு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிராஃபிக்கில் போகிறதுக்கு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா செலவாகுது. அந்த ½ அன் ஹவர் வேறு ப்ரொடக்டிவ் என்ன பண்ணலாமா? ஸோ யோகா அட் டோர் ஸ்டெப், அதுதான் மெயினாக இருக்கிறது. ப்ரெசிஷன் யோகா தெரப்பியை வந்து இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஹெல்த் கேர் வந்து பட்டியல் இருக்கும், மக்களை தேடி மருத்துவம் மாதிரி வந்து இல்லம் தேடி யோகா அப்படின்ற கான்செப்ட் தான் இதோட மெயின் கான்செப்டாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பில்டிங் கம்யூனிட்டி, தனியாக இல்லை, நீங்கள் யுவர் கம்யூனிட்டி, இதுதான் முக்கியமானது. வீட்டில் தனித்தனியாக பண்ணாலுமே we are accessed through the community called precision yoga therapy community சொல்லுவோம். ஸோ டேட்டா அனாலிசிஸ் இருக்கு, அக்சசிபிலிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக அக்சசிபிள் இருக்கும்போது ஸ்கேல் அப் பண்ண போது எவ்ரி மந்த் நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம், எங்கே லேக் இருக்குன்றது ஈஸியாக பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயட்டு, சாத்விக் டயட், பெஸ்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் குட் டயட் கொடுக்க போகிறவங்களுக்கு கஸ்டமைஸ் நியூட்ரிஷன், ப்ரெசஸ் நியூட்ரிஷன் மாதிரி வந்து டெய்லர்ட் ஈட்டிங் பிளான்ஸ். உங்களோட லைஃப்ல நான் காலை 8 மணிக்கு எழுந்திரிக்கேன், 8 மணிக்கு படுக்கிறேன், என்னென்ன வேலையை பார்க்குறேன், நான் வெயிட் அதிகம் தூக்குறேன் இல்லை வெயிட் கம்மியாக தூக்குறேன், ஒயிட் கலர் ஜாப் எனக்கு வந்து டார்க் கலர் ஜாப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்க போகிறோம் அதான் கொடுக்க போகிறோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் கொடுக்க போகிறோம். என்ன தேவையோ அது தெளிவாக சாப்பிடணும். when you eat there should be nothing behind you, செல்ஃபோன்ஸு இது எதுவுமே இருக்கக்கூடாது பக்கத்தில். சாப்பாடு தட்டு மட்டும்தான் இருக்கும், டிவிக்கு தேவையில்லை. ஸோ மைண்ட்ஃபுல்லாக when you start eating ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் உள்ளே போக 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 யூஆர் கான்ஷியஸ் அபவுட் வாட் யூ ஈட்டிங் அப்படின்றது. இந்த கான்ஷியஸ் வந்துச்சுன்னா போதும், இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அதான் வந்து டிஃப்ரெண்ட் தெரப்பி டூல்ஸ் இருக்குது. பாடி போஸ்டர் அனலைஸ், பயோமெக்கானிக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது இருக்குது, பிரீதிங் பாட் அனலைஸ் பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்வி மெஷர் பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக்ஸ் இருக்குது. அப்புறம் தோஷா பிரகிருதி கொஷினஸ் டு அசஸ் யுவர் கான்ஸ்டியூஷன், நீங்கள் வாதமா பித்தமா கபமா இல்லை வந்து சத்துவமா ரஜமா ரசோகுணமா இல்லை வந்து தமோ குணமா, இந்த டிஃப்ரென்சஸை வந்து காம்பினேஷன் போட்டு தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த டூல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிசஸ் இட் கோஸ் இன் டு த ரைட் வே. ஓகே, ஸோ இதான் வந்து யோகா தெரப்பியோட டெஃபினேஷன். இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் யோகா தெரப்பிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகிக் பிரின்சிபல் வச்சு ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கோர்ஸ். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு வந்து யோகாக்கும் யோகா தெரப்பிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுலேருந்து யோகா தெரப்பிக்கும் ப்ரெசஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதான் வந்து என்ன யூனிக் அப்ரோச் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், எனக்கு மட்டும் என்ன தேவை அப்படின்றத பார்க்குறது. ஸோ டெய்லர்ட் மேட் கோல்ஸ் இருக்குது, ஃபோக்கஸ் அண்ட் ஆக்சுவல் பேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இதான் வந்து ப்ரெசஷன் யோகா தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெகுலர் யோகா தெரப்பி. இதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். யோகிக் வியூ அண்ட் ஹியூமன் பாடி, 5 திங்ஸ் என்னது, பஞ்சபூதங்கள் இருக்குது, 3 தோடங்கள் அதாவது திரிதோஷம் இருக்குது, வாதம் பித்தம் கபம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பஞ்ச கோஷம் இருக்குது. பஞ்ச கோஷம்ன்றதுன்னா உடல், ஃபிசிக்கல் பாடி, பிராணிக் பாடி, மைண்ட் பாடி, இன்டலெக்ட் பாடி, ஹாப்பினஸ் பாடி. 5 விதமான பாடிஸ் இருக்குது. பஞ்சபூதங்கள் அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நீர், இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது. எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு கான்செப்ட் கொடுக்கறது தான் ப்ரெசஷன். இது எத்தனையோ இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஒன்று மட்டும் விட்டுருக்காது, யூ ஹேவ் டு இன்டெகிரேட். பஞ்சபூதத்தையும் பஞ்ச கோஷத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும், முக்குணங்களையும் தோடத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக 4ஐயுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வரது தான் வந்து ப்ரெசஷன் யோகா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சகோஷத்தை வந்து மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. பஞ்சகோஷம்னா ஃபிசிக்கல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஆசனாஸு, பேசிக்காக ஆசனாஸு, என்ன உணவு சாப்பிட்றோம், ஃபோக்கஸ்ட் ஆன் டயட் அண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறோம். இதுதான் ஃபிசிக்கல் பாடிக்கு. அதுக்கு அடுத்து பிராணிக் பாடிக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஃபோக்கஸிங் டு மெயின் என்னது பிராணாயாமா, பிரீதிங் எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். மைண்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன், தாரண தியானம் மட்டும் கொடுக்க போகிறோம், சமாதி. அதுக்கு அடுத்தது வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம்ன்றது இன்டெலெக்ட். வில் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் இட். இந்த இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு தான் உங்களுக்கு இன்புட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யூ ஷுட் நோ மோர் அபவுட் யோகா. இஸ் அபவுட் 100% ஆஃப் யோகாவில் 99% ஆஃப் யோகா இஸ் ப்ராக்டிஸ், ஒன்லி 1% இஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆஃப் ப்ராக்டிஸ், 1% தியரி. அந்த 1% தியரியை
கம்பைன் பண்ணும்போது தான் we get into the concept called முழுமை பெற்ற ப்ரெசிஷன் யோகா தெரப்பியோட கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த 5யுமே சேர்த்து ஒரு ஃபிசிக்கல் அந்த 5 தோஷம் 4ம் சேர்ந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக we get into ஹாப்பினஸ் வந்துடும். இந்த ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 4ம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ் தானே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இது பஞ்சபூதமாக இருக்கட்டும், பஞ்சகோஷமாக இருக்கட்டும், முப்புணமாக இருக்கட்டும், முக்குணங்களாக இருக்கட்டும், அழகாக இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்ற கான்செப்டில் கொடுக்க போகிறோம். வி ஷுட் ஹேவ் லிமிட்டட் ஃபிசிக்கல் 5 ரூல்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஷுட் நாட் லிமிட்டட் பாடி சிம்டம்ஸ் மட்டும் கிடையாது. எய்ம்ஸ் அண்டர்லைன் த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ். ஃபிசிக்கல்ல இருக்கிறது வந்து வியாதி, மென்டல் கான்செப்ட்ல இருக்கிறது வந்து ஆதி. we have to root the வாதி அவுட். இந்த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் என்ன, அதை ரூட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து யோகாவோட மெயின் கோல். ஸோ ஃபோக்கஸ் த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க்ஸ் ஒன்லி when the passion is relaxed. ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கு வந்து சர்டன் டெக்னிக்ஸ் கொடுத்து பதட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி when we start doing the practice it will be okay. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 தான் கொடுக்கறது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன தேவை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது ப்ராக்டிஸ் இருக்கும். அதை ஆல்மோஸ்ட் வந்து அதை நம்ம ரெஸ்டோர் பண்ணியிருப்போம் நம்ம. அப்புறம் ட்ரஸ்ட், யூ ஹேவ் அன்வி அண்ட் ஐ ஹேவ் அன்வி. அந்த ட்ரஸ்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக தட் லீட் டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு இந்த 5 ரூல்ஸும் ப்ராப்பராக வந்து இந்த ப்ரெசஸ் யோகா தெரப்பியில் ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் டூல்ஸ் ஹவு டு எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது. வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் தேர் டு டயக்னோசிஸ். இன்னைக்கு இருக்க எப்படி பிளட் சுகர் பார்க்குறோம், பிபி பார்க்குறோம், அந்த மாதிரி வந்து அந்த காலத்திலே நிறைய நாடி பார்க்கறதுலேருந்து நான் நிறம் வெளி மொழி இதை இத்தனையுமே செக் பண்ணியிருக்காங்க. பேஸ் பண்ணி தான் அந்த டூலையுமே மாடர்ன் சயின்ஸோட டூலையுமே ரெண்டுமே வில் மிக்ஸ் இட் அண்ட் மெர்ஜ் இட், தென் வில் கம் அவுட் வித் த இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து வில் புட் இன் டு த கொஷினர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு தெரப்பி அவுட்லைனே கொண்டு வரப்போம். ஸோ அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. வேரியஸ் டூல்ஸ் அவைலபிள் ஃபார் டயக்னோசிஸ். இதுக்கு ஒருத்தருக்கு இதை தான் கொடுக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் கொடுக்குற கொஷினர்ஸ் இன்னொருத்தருக்கு தேவைப்படாது, இன்னொருத்தர் கொடுக்குற கொஷின் இன்னொருத்தருக்கு தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி வில் ஃபிக்ஸ் அப் த டூல். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதை தான் மாடர்ன் டெக்னாலஜியோட அசிஸ்ட் பண்ணி தெரபிஸ்ட் கொடுக்கும்போது தான் we can able to completely integrate the whole thing. அது இப்போ பேஷண்ட் உள்ள வரதுலேருந்து பேஷண்ட் குணமாய் போகிற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான கொடுக்குறது தான் அந்த கான்செப்ட்னு சொல்லுவோம். அதான் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸு ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பேசிக் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்கிறது, வாத பித்த கவத்தில் என்ன இருக்காங்க, சத்துவகுணம் தமோ குணம்ல ரசகுணம் என்ன இதில் இருக்காங்கன்ற மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுக்கும். அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்க்கு அப்புறம் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த 4யுமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் we will come to a conclusion about what to do, what not to do. இதுக்காக ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுதான் பேசிக் ஃப்ரேம் ஒர்க். என்ன பண்ணுறோன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதை வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோடு எடுத்து ஃபிசிக்கல் சிம்டம் இப்படி தான் வந்து ஒரு பேஷண்ட் அட்ரஸ் பண்ணும்போது தான் அந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரெசிஷன் யோகா தெரப்பின்றது உள்ள வருது. பொதுவாக வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேசிட் எழுதிட்டு டயபிட்டிஸா ஓகே டயபிட்டிஸ் யோகா கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன தேவைன்றது டெய்லர்மேட் ப்ராக்டிசஸ் போக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதான் வெஸ்டர்ன் அப்ரோச். ஈஸ்டர்ன் அப்ரோச் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அப்ரோச் வந்து கம்பேரிசன் என்ன பார்த்தீங்கன்னா பேசிக் மெட்ரிக்ஸ் ஒரு ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆவரேஜ் 120/80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 இருக்கலாம், 10 இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் சப்போஸ் இந்த இந்தியன்ஸ் பேசிக்காக கான்ஸ்டியூஷன் மெட்ரிக்ஸ், அதாவது அவங்க கான்ஸ்டியூஷன் அது வந்து அவங்க ஹையாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களோட பிளேட்லெட்டு எப்போ பார்த்தாலும் பிளேட்லெட் கவுண்ட் வந்து 10,000 தாண்டாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அவங்க ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்தபோது வந்து 10,000 பிளேட்லெட்ஸை பார்த்து ரொம்ப அடிப்படும். ஐயோ என்னங்க பிளேட்லெட் இவ்வளோ கம்மியாக இருக்குது, கிளம்புங்க நீங்கள் போய் நான் இப்போ டாக்டர்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் உடனே போய் வந்து பிளேட்லெட்டை இது பண்ணுங்கன்னு. அவங்க கூலாக சொல்லுவாங்க, டாக்டர் இது எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு வந்து எப்பயுமே இருக்கும், எனக்கு ரொம்ப 2,000 பிளேட்லெட் போயிருக்கு, எனக்கு இது நார்மல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட் சொன்னாங்க. இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் பேஸ்டு இருக்கக்கூடிய கான்செப்ட். 10,000 platelets is normal for her. அவங்களுக்கு வந்து 1 lakh போச்சுன்னா that will get into different kind of conditions. ஆனால் அந்த மற்றவங்களுக்கு அந்த பிளேட்லெட் வந்து 2 lakhs 3 lakhs இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அவங்களோட கான்செப்ட் கோடெக்ஸ் என்ன இருக்கோ அவங்களோட நார்மல் வேல்யூன்றது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதுதான்
ஃபோக்கஸ் அண்ட் சயின்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் கிளினிக்கல் மாடர்ன் சைடில். இங்கே ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் மைண்ட் இருக்கும். இங்கே ஹோலிஸ்டிக்காக பார்க்க முழுமையாக பார்க்குறது. அங்கே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கிறது சயின்ஸாக கொண்டு போகிறது இருக்குது. ஸோ வி நீட் டு பெர்ஜ் போத். இந்த ரெண்டையுமே மெர்ஜி பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரொசஷன் யோகா தெரப்பி. ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரோட்டோகால் வச்சுருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ் ட்ரீட்மெண்ட் அங்கே எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். மாடர்ன் சயின்ஸ் என்ன பேராசிட்டமால்னா அதுக்கான கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் டயபிட்டிஸ்னா அது டயபிட்டிஸ் எத்தனை டயபிட்டிஸ் இருந்தாலுமே ஒரே ட்ரக் தான் கொடுப்பாங்க. நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம். அந்த ட்ரக்கு தகுந்த மாதிரியும் ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ணுவோம். வாதப்பித்த கம்பம் பேஸ் பண்ணி கொடுக்கறது, ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல் பண்ணி கொடுக்கறது, இன்டெகிரேட்டட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கறது தான். இந்த வெஸ்டர்னைஸ் அப்ரோச்சும் ஈஸ்டர்னைஸ் அப்ரோச்சும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே வி ஆர் ட்ரைங் டு மெர்ஜ் ஆஸ் பாசிபிள் அஸ் பாசிபிள். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜி பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் நமக்கு ரெண்டுமே பெட்டராக இருக்குதுன்றது தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் 3 செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே பின்னாடி என்னென்னு பார்க்க போகிறோம். வில் பி கிவிங் தி திங். திரிகுணா செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டினர்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, பார்ட்டிசிபேட் அப்படி வேலிடேட் பண்ணிக்கலாம். வேலிடேட் பண்ணும்போது அது பேசிக்காக அவங்க எந்த குணத்தில் வராங்க, எந்த தோஷத்தில் வராங்க அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிச்சு. இதை பேஸ் பண்ணாவே நமக்கு பேசிக் அசஸ்மெண்ட் கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்கலாம்னது பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அல்டிமேட் என்ன ப்ரோட்டோகால் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் ரிடக்ஷன் அட்ரஸ் ரூட் காஸ். வர்ற பேஷண்ட்டுக்கு வலி குறைக்க போகிறோம், அதுதான் மெயின் காசு. வலியோட தான் வர்றாங்க. வலினா ஜஸ்ட் பெயின் மட்டும் கிடையாது, மன வலியாக இருக்கட்டும் இல்லை உடல் வலியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல வர்றாங்க. அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. ப்ரிவென்டிங் ரெக்கரிங் ஆஃப் த இஷ்யூஸ், அதை முக்கியமாக பார்க்க வேண்டியது. ரெக்கரிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லாமல் பார்க்க வேண்டியது உங்களுக்கு. அப்புறம் வந்து அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்களா, பிகின் வித் டயக்னோசிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூஷன். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டிங் அன்னமய கோஷம். எனக்கு சொன்னது போல் அன்னமய கோஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் மெது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கம்ப்ளீட் எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ரிசல்ட்ஸ் ஆர் கியூமுலேட்டிவ். அப்படியே அக்குமுலேட் பண்ணிட்டே பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ இருக்குது, செகண்ட் மந்த் எவ்வளோ இருக்குது, தேர்ட் மந்த் எவ்வளோ இருக்குது, ஃபோர்த் மந்த் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சமாக அசஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூ கேன் ஃபிக்ஸ் அப் த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வி கீப் அண்ட் சேஞ்ச் த ப்ரோசஸ். இந்த ப்ரோசஸ் வந்து இது தேவைப்படாது, இது குறைச்சிக்கலாம். மெடிசன்ஸ் வந்து டேப்பர் பண்ணுற போல ப்ரோசஸை மாடிஃபை பண்ணி உங்கள் கோல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி டயபெட்டிக்னா ஒரு 400 இருந்தது, 300 வந்துச்சு, 200 வந்துச்சு. 200க்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அவங்க ஃபெட்டிக்லேருந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஃபெட்டிக் ரிலீஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கலான்ற மாதிரி இட் கீப் ஆன் அப்டேட்டிங் டைம் பை டைம் பேஸ்ட் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எய்ம் ஃபார் த பேலன்சிங் ஆல் த லெவல்ஸ், பாடி, எனர்ஜி, மைண்ட், எமோஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இத்தனையுமே வந்து பேசிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த இது. லாட் ஆஃப் ஸ்டடிஸ் ஹேவ் பீன் டன். எக்கச்சக்கமான ஸ்டடிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசஸ்மெண்ட் இது பண்ணதில் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பில் இப்போ பண்ண ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியமான ப்ரிசைஸ்டான ஸ்டடியை தான் நான் கோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ஸ்லீப்பில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது வந்து சிங்கிள் குரூப் ஸ்டடி தான் பண்ணியிருக்காங்க. when you practice yoga, the sleep quality PQSன்னு சொல்லுவோம், பிட்ஸ்பர்க் ஸ்லீப் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த there is reduction in the scoring. அதுக்கப்புறம் வந்து பெக்ஸ் டிப்ரெஷன் ஸ்கேலு, ஸ்லீப்லெஸ்னஸ் கொஷினஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபெட்டிக் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்லீப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். டயபிட்டிஸ் பெஸ்ட் ரேண்டமைஸ் ட்ரையல் இருக்குது. இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு. இன்னைக்கு எல்லாம் ப்ரெசஷன் அப்படின்னாவே இட் இஸ் குட் எவிடன்ஸ் பேஸ்ட் வந்துருது. அந்த எவிடன்ஸ் பேஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸாக இருக்கட்டும், அதில் வந்து என்ன குறையுது, போஸ்ட்மெண்ட் குளுக்கோஸ் இல்லாமல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் குறையுது, உங்களுக்கு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் குறையுது ப்ராக்டிஸ் யோகா. ஹைப்பர் டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் பிளட் ப்ரெஷர், இன்ஃப்ளூயன்ஸ் சொமேட்டிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன், ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் முக்கியமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரெடியூஷன் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் ப்ரெஷர் குறையுது. அண்ட் கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு ஃபிசிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ், அது ஃபெட்டிக்லேருந்து நல்லா மீண்டு வரத்துக்கு வந்து யோகா பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது அவங்களோட என்ன கேன்சர்னு பொறுத்து அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன இருக்காங்கன்றதை பார்த்து கீமோவில் இருக்காங்களா இல்லை நார்மலில் இருக்காங்களா, கீமோ ரெக்கவரி வந்திருக்காங்களா, இல்லை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்களான்றதை பார்த்து அதை அசஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெசிஷன் யோகா தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கணும். தட் கிவ்ஸ் பாசிட்டிவ் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயோமெக்கர்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி பயோமெக்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. லோ பேக் பெயின் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பெயின் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் நல்லாவே குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. அண்ட் இட் ஹஸ் இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன் த ஆர்த்ரைட்டிஸ், மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரிடக்ஷன் டிசீஸ் சிம்டம்ஸ் இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயின்ஸ் குறைச்சிருக்கு. அதே நேரத்தில் டிசேபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது டிசேபிலிட்டி வந்து நல்லா குறைச்சி மூவ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
தி பெஸ்ட் ஸ்டடி நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசிஷன் யோகா தெரப்பிலாம் ரெகுலராக பண்ணப்ப இந்த ஸ்லீப்பாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹைப் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை கேன்சராக இருக்கட்டும், லோ பேக் பேக்காக இருக்கட்டும், ஆர்த்திட்டிஸாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம வந்து வில் ஸ்டார்ட் கிவிங் இட். ஓகே, ஸோ பேசிக் கம்பேரிசன் ஏற்க சொன்னது போல் வந்து ஜெனரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சூரிய நமஸ்காரம், ஜெனரலைஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓவரால் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ண ஃபோர்ஸ் அது பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஓவரால் ஃபிட்னஸ் இருக்கும். காமன்லி உலகம் முழுக்க அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக யோகா கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலுமே அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஃபோக்கஸ் மோர் இன்ட்டு ஜெனரலைஸ்ட் ப்ராக்டிசஸ். ப்ரெசிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஃபார் ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ். இந்த கம்பெனிஸ்க்கு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் ரொட்டீன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ பிராணாயாமம் கொடுக்கறது, லெக்ஸ் வித் சப்போர்ட்டோட சப்போர்ட்டோட லெக் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே அதனால கொடுக்காரு. ஃபோக்கஸ் வந்து கஸ்டமைஸ்டு டு த இண்டிவிஜுவல்ஸ் பேஸ்டு கொடுக்கறது, தெரப்பட்டிக் பெனிஃபிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது, டிசைன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூஸ். எனக்கு 3 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஒபிசிட்டியும் இருக்குது, டயபெட்டிக்கும் இருக்குது, ஹைப்பர்டென்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 3 சிஸ்டம் கம்ப்ளைண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி அதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பிளெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போதுன்றது ப்ரெசிஷன் யோகா தெரப்பியில் we can able to see that. Okay, so specific meditation, it's not for them. One size doesn't fits all. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரெசிஷன் கான்செப்டோட மெயின் ஒரு கிரக்ஸ் இந்த ஸ்லைட் இருக்கு. ஒன் சைஸ் doesn't fit for all. எனக்கு நான் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எனக்கு இந்த மாதிரி மெடிடேஷன் பெட்டராக இருக்கும், நான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி மெடிடேஷன் பெட்டராக இருக்குன்றதை வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி அசஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டியூஷன் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ரசோ குணத்தில் இருக்கீங்களா, தமோ குணத்தில் இருக்கீங்களா, சாத்வி குணத்தில் இருக்கீங்களா, இல்லை வந்து வாதப்பித்த கபத்தில் எதில் வரீங்கன்றதை பார்த்துட்டு அந்த 2 காம்பினேஷன்லையும் கொடுக்கறது தான் வந்து இந்த ப்ரெசிஷன் யோகா தெரப்பி. அது மெடிடேஷனாக இருக்கட்டும், பிரணயமாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும், வார்ம்அப்ஸாக இருக்கட்டும், ஆசனாஸாக இருக்கட்டும், அழகாக உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருது தான். வாட் இஸ் மெயின் ஆப்டிமிக் அது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ப்ரிவென்ஷன். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணும்போது there is a lot of risk maximize the benefits. ஆர்வத்தில் பயங்கரமாக யோகா பண்ணும்போது வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது சம்டைம்ஸ் நியூ பீப்புள் கெட் இன்டு இன்ஜுரிஸ். ஸோ அந்த இன்ஜுரிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்ஹான்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ யோகாவோட மெயின் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா when you practice yoga you develop flexibility. When you go to gym or when you go to aerobic activity you can reduce your weight. யோகாக்கு ஃபோக்கஸ் இன் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏரோபிக்கு ஃபோக்கஸ் இன்ட்டு பிகாஸ் ஹை இன்டென்சிட்டி பண்ணுறீங்க. ஹை இன்டென்சிட்டி பண்ணிங்கனாவே there is a reduction in weight இருக்கும். யோகாவில் பொறுத்த வரைக்குமே இட் இன்க்ரீசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. நமக்கு இதுவும் தேவை அதுவும் தேவை. யோகாவான வெயிட் there is a யோகா எப்படி வெயிட்டை குறைக்கும்னு சொன்னீங்கன்னா மனசளவில் நீங்கள் வந்து அந்த உணவு நமக்கு தேவைப்படாது, ஸ்வீட் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேட் கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஹை கார்பை கண்ட்ரோல் பண்ணுறது, ஹை ஃபைபர் எடுக்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து மனசுலேருந்து வரும். அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து யூ கேன் ஏபிள் டு மெயின்டைன் யோர் வெயிட். வெறும் யோகா மட்டும் பண்ணால் வெயிட் ரிடக்ஷன்றது அதை கம்பேர் பண்ணாமல் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் வெயிட் ரெடியூஸ் வெயிட் ஹை இன்டென்சிட்டி ப்ராக்டிஸஸ் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு யோகா ப்ராக்டிஸ் will be highly beneficial. ஸோ மென்டல் ஃபோக்கஸு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இட் இன்க்ரீசஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் மென்டல் ரெக்கவரி டெக்னிக்ஸ் ரெஸ்டோரேட்டிவ் சொன்னால அந்த மாதிரி ரெக்கவரி டெக்னிக்ஸ் இட் ஹைலி பெனிஃபிட்டடு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அத்லெட்டிக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கூட ஒரு ஸ்டடியை பேசிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் ஸ்பெசிஃபிக்காக சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60+ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தே கெட் இன்டு ஒரு சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த மைண்ட்லேருந்து எல்லாமே வந்து சேஃபஸ்ட் சைடுக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். நமக்கு வந்து குறைச்சி எல்லாரும் 1/1 வேணால் குறைச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து பிகாஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் ஒரு 60+ வந்துச்சு அப்படின்னா கால்சியம் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக டெல்பின் சப்ளிமெண்ட்ஸு அந்த சமயத்தில் வந்து சின்ன விழுந்துட்டாங்கன்னா கூட தே மே டெவலப் ஃப்ராக்சர்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் கொடுக்கணும், மசில் ஃப்ளெக்சிபிள் இருக்கிற ப்ராக்டிசஸ் கொடுக்கணும், வெரி ஜென்டில் அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் எப்படின்ற பார்த்து கொடுக்கணும். ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டிஃப் வந்துடும். ஸ்டிஃப் வந்து சுருங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டிஃப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிஃப் வந்து மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாருங்க. அந்த மூமெண்ட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் சேர் யோகான்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேர் யோகா வந்து நல்ல சேரில் உட்காந்துட்டு ஈவன் சூரிய மாஸ் கூட சேரில் பண்ணலாம். சீனியர்ஸ்க்குன்னு we do டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டுடியோவில். அவங்க சேர் யோகா மாதிரி பண்ணோம். சேரில் உட்காந்துட்டு நார்மலான என்ன ஆசனாஸ் பண்ணுறோம் அத்தனையுமே சேரில் பண்ணலாம். இது சப்போர்ட் ஆஃப் சேர்.
அதான் வந்து யோகா ஃபார் சீனியர்ஸ்னு சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரெசிஷன் தெரப்பி வந்து இது இஸ் ஹைலி பெனிஃபிஷியல். இன்டகிரேட்டிங் டெக்னாலஜிஸ் மெயினே அதான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபிட்பிட்டாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கெலாம் இப்போ இன்னைக்கு அடுத்த இது இப்படி வரப்போகுதுன்னா ப்ரெசிஷன் எப்படி வரப்போகுதுன்னா, வியர் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வியர் அந்த கேமரா மாட்டிட்டீங்கன்னா அதில் ப்ரீசெட் இருக்குது. நான் பீச்சில் உட்காந்துருக்கேன், எனக்கு பீச் மாதிரி மெடிடேஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பீச்சை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்துடும். மெடிடேஷன் ஆட்டோமேட்டிக்காக பீச் மெடிடேஷன் வந்துடும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக மெடிடேட் பண்ணலாம். நீங்கள் நடந்துக்கிட்டே மெடிடேட் பண்ணலாம், உட்காந்துட்டே மெடிடேட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வியரோட எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்போ இந்த இதுவாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து ப்ரெசிஷன் வந்து தானாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து டேட்டா ஃப்ரம் வேரபிள்ஸ் வந்து வில் பிக் த டேட்டாஸு. ஸோ ஆல்மோஸ்ட் டெக் லீட்ஸோட சேர்த்து பண்ணும் பொழுது மாடர்ன் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ட்ரெடிஷனல் சயின்ஸ் வில் பி பெஸ்ட் ரிசல்ட். பெஸ்ட் ஸ்டடி வந்து 24 வந்து ஸ்டடி வந்து 70% வெரி சிக்னிஃபிகண்ட் இன் ப்ரெசிஷனல் தெரப்பியில் ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமானது. 70% இதனால இன்க்ரீஸ் ஆகும். யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்காம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்லீப் எட்டிகேட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், தெர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் 70%. when you start increasing இதே ட்ரெடிஷனல் யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு பண்ணீங்க அப்படின்னா 30% தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ்டு கன்சைஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தட் வில் ஃபைண்ட் தட் வே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் மேஜர் திங் வந்து டாக்டர்ஸ்க்கான ஒரு இதில் தெரபிஸ்டுக்கான ஒரு கான்செப்ட் இது. when they want to do the இது பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் திங். நீங்கள் யோகா டீச்சராக இருக்கீங்க, தெரப்பிஸ்டாக இருக்கீங்கன்னா, நான் ப்ரெசிஷன் தெரப்பிஸ்ட் ஆகுனா பிளான் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் ஃபார் யூ. டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா, கன்சல்டன்ஸாக இருக்கீங்கன்னா பிளான் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஃபார் யூ. அதை முதல்ல இது பண்ணிங்க. வி ஆர் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பேஷண்ட்ஸு, அவங்க வெல்னஸ் சீக்கர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரெசிஷன் தெரப்பி ஒரு மாடியூல் இருக்குது. தெரப்பிஸ்ட்டுக்கு ஒரு மாடியூல் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு ஒரு மாடியூல் இருக்குது. வி ஹவ் 3 டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். திஸ் மாடியூல் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி ஒன் கேன் டேக் இட். அதாவது இந்த பேசிக் திங் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இது டாக்டர்ஸும் எடுத்துக்கலாம், பிகாஸ் தன்னோட ஹெல்த்தை ஹீல் பண்ணிக்கிறது எடுத்துக்கலாம். தெரப்பிஸ்ட்டும் தன்னோட ஹெல்த்தை ஹீல் பண்ணி எடுத்துக்கலாம். பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், வெல்னஸ் சீக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களும் தன்னோட இதை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து we have 200 hours ஸ்பெசிஃபிக் பியூட்டி ட்ரைனிங்கான மாடியூல் ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து அடுத்தடுத்த பைப்லைனில் கண்டிப்பாக வரப்போகுது. தென் பிகம் பிவிடி அக்ரெடிட்டட் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் யூ கேன் கெட் யுவர் செல்ஃப் ட்ரெயின்டு. ஓகே, ஸோ இட் பி சேஃப் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் ஆல்சோ. அது முக்கியமாக இருக்குது. அந்த ப்ரெக்னென்ட் உமன்ட்டுக்கு எத்தனை மந்த்தில் இருக்கும் அந்த ப்ராக்டிசஸும் வந்து இட் இஸ் பீன் மாடிஃபைட் அக்கார்டிங்லி. அதனால் வந்து இஸ் ஜானி ஸ்மித் இஸ் அ ஃபேமஸ் யோகா எக்ஸ்பர்ட் இன் வெஸ்டர்ன் சைடில். ஹிஸ் திங்ஸ் ஹஸ் பீன் அவர் கண்ட்ரோல் பண்ணி சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் ஹைலி பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது. அதுதான் ஸ்லோலி கன்க்ளூசிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வெல்பீயிங் வித் ப்ரெசிஷன். உங்களோட வெல்னஸ் வந்து அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டான இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. தட் வில் பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஓகே, ஸோ அது வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ ஹவு இஸ் த திங்ஸ்? நான் வந்து we are going to practice yoga and join this community அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அதாவது we are offering we are going to start our courses on 1st of July 1st. we are going to start. we are going to have one more webinar master class next weekல. அதில் ஆரம்பிச்சுட்டு the first 20 members 21st யோகா டே இருக்கு இல்லையா, இந்த பேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து monthly 1,000 rupees அப்படின்ற கான்செப்ட் வந்து every year every month you have to spend for yoga sessions, which includes all your scaling. we have 3 days a week. வாரத்தில் 3 நாள் இந்த செஷன்ஸ் இருக்கு. அந்த 3 நாள் செஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரி வீக் வில் பி ஹேவிங் 3 sessions, Monday, Wednesday and Friday. as of now we have morning 6 to 7 பேட்ச் இப்போதைக்கு வச்சிருக்கோம் நாங்கள். we'll keep automatic in another 10-20 days we'll keep it going to be automated. another 2 batch will be bringing up. அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்கேல் அப் பண்ணும்போது ஹோல் திங் வில் கம் அண்டர் உங்களுக்கு வந்து விச் யூ ஹேவ் டு பே ஃபார் 11,999 ஆகும், 12,000 rupees ஆகும் உங்களுக்கு. பட் we are giving for first 20 members just 4,999. இந்த இதுக்கு தான் we are going to pay it. அதுக்கான லிங்க் வந்து கண்டிப்பாக will be sharing in the group. அந்த you can just make a பேமெண்ட்ன்றது 21st யோகா டேக்குள்ளே வந்து யூ கேன் ஏபிள் டு பே தம் அமௌண்ட். மின்னிலேருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். when you start paying it ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சமாக யூ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் இட். அதை பேஸ் பண்ணி
என்னை சொல்லக்கூடிய அத்தனை ப்ராக்டிஸஸும் என்னென்ன இது பே பண்ணீங்கன்னு வச்சுக்க, இந்த 4,999 வந்து பே பண்ணிட்டீங்கன்னா, விச் இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸஸ் போனஸ் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக் அசஸ்மெண்ட் போனஸ் என்னென்ன, அசஸ்மெண்ட் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பே பண்ணால் 14,000 rupees ஒர்த் வந்து வில் பி கெட்டிங் ஃப்ரீ ஆஃப் லாஸ்ட். அசஸ்மெண்ட் பண்ணோம், வாதப்பேத்த கபம் நீங்கள் என்ன கான்செப்ட் வரீங்க, திரிகோணங்கள் என்ன கான்செப்ட் வரீங்கன்றது வில் பி சார்ஜ் மீன் விச் இஸ் ஒர்த் 1,500. டயட் பிளான் பேஸ் இந்த டிசீசஸ், இந்தந்த டயட் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் கொடுக்கலான்றது வந்து அசஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் பி இன்க்ளூடட் இன் திஸ் திங். ஸ்லீப் ஹைஜீன் செக்லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கீப் அண்ட் மெஷரிங்கிட்டு. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆடியோஸ் வந்து குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆகட்டும், டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆகட்டும், இந்த இந்த ஐ மீன் இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் மெடிடேஷன் டெக்னிக் ஆகட்டும், ஒரு திங் இஸ் ஒர்த் 2,000 rupees. பர்சனலைஸ்டு கோடக்ஸ் என்னோட லைஃப் ஸ்டைல் இதுதான்ப்பா, இதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 பேஜ் புக்லெட் ஆஃப் கோடக்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஹேபிட் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 1 monthல யூ கேன் ஏபிள் டு ஃபீல் த டிஃபரன்ஸ் இன் யூ. அந்த அளவுக்கு வந்து கோடக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவங்களுக்கு விச் இன்க்ளூட்ஸ் 3,000 rupees. ஹோல் திங் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இதான் மேஜராக உங்களுக்கு வந்து நியூ ரெஜிஸ்டர் ஃபார் தட் ஒர்க் ஷாப். அந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வில் பி கெட்டிங் விட்டு இந்த கோர்ஸ் எப்படி போகணும்னா வில் பி கெட்டிங் லிங்க் இன் யூ. அந்த லிங்க்ல நீங்கள் போய் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸுக்கு ஓப்பன் ஆகிறவங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி ஜூலை 1st கோயிங் டு ஓப்பன் அப் த கோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து நீங்கள் மந்த் எண்டில் வந்து வில் ஹேவ் அசஸ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதை அசஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி எவ்வளோ வருதுன்றதை பார்த்து ஹோல் 12 month அப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேன் ஏபிள் டு பிளான் யுவர் செல்ஃப். அந்த பிளான் இதை வந்து பிஃபோர் கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் ஷேர் த லிங்க் ஆஃப் இட். ஐ ஸ்டாப் ஷேரிங் விட்டு லிங்க் நான் இதில் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. லிங்க் ஜஸ்ட் புட்டிங் இந்த குரூப்பில் போடுறாங்க, chat பாக்ஸில் போடுறவங்களுக்கு ஈஸி ஃபார் யூ டு லிங்க் இட் தட் வே. ஓகே, ஸோ இந்த கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் தட் கோஸ் இன்டு தட். இந்த கம்ப்ளீட்டாக வந்து இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இதை பேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். இப்போ வி கேன் கோ ஃபார் கேள்விகள் இருந்துச்சுன்னா வி கேன் ஏபிள் டு ஆஸ்க். ஐ கேன் ரெடி டு ஆன்சர் ஃபார். அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேளுங்க. ஐ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஃபார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட்லேயே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எப்படி நடக்க போகிறன்றதெல்லாம் ஓரியன்டேஷன் கொடுப்போம். அந்த ஓரியன்டேஷன் என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அன்மியூட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கா? ஐ கேன் ஸோ யூ கேன் செக் அவுட் த லிங்க். அந்த லிங்க் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஷேர் இட் லிங்க்கு. Questions I can able to post it. I can able to answer it for you. சப்போஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்க முடியலன்னா கூட நீங்கள் வந்து சாரி சாட் பாக்ஸில் போடுங்க. சாட் பாக்ஸில் என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு செவிக்கல் ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க. செவிக்கல் ப்ராப்ளம் இஸ் மேஜர் ப்ராப்ளம் கூட இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப யூனிக் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து ஸ்லீப்பில் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனாலும் செர்விக்கல் ப்ராப்ளம் வரும். ப்ராப்பராக தலைவாணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலனாலும் வில் பி கெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது.
அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து டைமுக்கு நீங்கள் ஸ்லீப் பண்ணலாலும் அலோ மீ டு அன்மியூட். now you can able to unmute and you can able to question. First சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு இதுவும் கேட்டிருக்காங்க. சார் குட் ஈவினிங். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன், தென் அதில் செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் நான். cervical ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. cervical ப்ராப்ளம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள், ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு அட்ரஸ் பண்ணலாம். நெக் மசில்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மார்னிங் எழுந்த உடனே நெக் மசிலுக்கு ஸ்ட்ரென்த்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து நெக் மசில்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா போதும், பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். நைட் ஃபுல்லாக நீங்கள் ஒரே பொசிஷனில் தூங்குறது மேஜர் ரீசன் ஃபார் கெட்டிங் ஸ்ட்ரெயின் இந்த நெக்கு. நீங்கள் ப்ராப்பர் நெக் பில்லோ யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் திங்கு. எழுந்த உடனே நெக் மசில் ஸ்ட்ரென்த் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து சரியாக இருந்துச்சுன்னா போதும், யூ கேன் ஏபிள் டு ஃபீல் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி cervical ப்ராப்ளம். இட்ஸ் ஹைலி ட்ரீட்டபிள் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் இருக்குது. இந்த ஷோல்டர் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரிசைஸ்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்குது. அது இட் வில் பி அட்ரஸ் இன் த ப்ரெசிஷன் கான்செப்ட்ஸ். ஓகே. ஒபிசிட்டி வந்து இட்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு பகுதி மட்டும் பத்தாது. we need to focus on yoga for controlling the mind. நம்ம ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஃபுட் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்றது வந்து கன்சிஸ்டாக வந்து நம்ம டங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அந்த அரோபிக் ப்ராக்டிசஸ், ஜிம் ப்ராக்டிஸ் இதெல்லாமே வந்து இன்ச் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர் டயட் என்ன தேவைப்படுதோ அதை சாப்பிட வேண்டியிருக்கு. தேவைப்பட்ட மெடிசின்ஸ் சம்டைம்ஸ் இன்கார்பரேட் பண்ண சூழல் இருந்தது, மெடிசன் இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக பண்ணும்போது ஒபிசிட்டி கேன் பி ஈஸிலி அட்ரஸ்ட். அந்த அட்ரஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸ் யோகா ஆல்மோஸ்ட் கிட்ஸ் வந்து அவங்களுக்கு இட்ஸ் கேன் பி டன் இன் குரூப். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரெசஷனாக இருக்கிறது உங்களுக்கு கிட்ஸுக்கு ப்ரெசஷன் கிடையாது. அவங்களுக்கு காமனாக வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டியோட தான் யோகா பண்ணணுன்றதால இட் டசன்ட் கம் அண்டர் ப்ரெசஷனில் கிட்ஸுக்கு வராது. ஏதாவது ஒரு டிசீஸோட சேர்ந்து வரும்போது தான் வந்து வி கெட் இன்டு ப்ரெசஷன்ஸ். இதுதான். ஸோ மார்னிங் 6 to 7 ஆஸ் ஆஃப் நவ் வி ஹவ் பிளான் மார்னிங் 6 to 6:45. அதாவது மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 6:45 தான் வி ஹவ் பிளான் இட்டு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் இன்டு தட் செஷன்ஸ். ஓகே. நவ் ஐ கேன் ஏபிள் டு அன்மியூட் அண்ட் சொல்லலாம். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க. சார் எனக்கு மார்னிங் டைமிங் வந்து செட் ஆகாது, ஈவினிங் இருக்குதுங்களா? இல்லை, ஈவினிங் ஆஸ் ஆஃப் நவ் we have not opened the slot. We are planning for evening session by around ஒரு 5 to 6 இல்லைன்னா வந்து 5:30 to 6:15 அந்த ஸ்லாட் we are working on it. Once it is done we will let you know madam. ஓகே சார். ஓகே. இன்னொரு டவுட் எனக்கு. சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு 1 year பேக் ஒரு ஃபிட்ஸ் வந்தது. ஓகே. அது வந்து இப்போ டெஸ்ட் எல்லாம் பண்ண பிறகு எல்லாமே நார்மலா இருக்கு. நான் ஃபிட்ஸ் ஏன் வருது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சில திங்ஸ் வந்து எல்லா டெஸ்டும் எடுத்து எல்லாமே நார்மல், ஃபிட்ஸ் வந்து நாக்குல மட்டும் வந்திருக்கு. அது குறிப்பிட்ட சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்னர் பீக் ஸ்ட்ரெஸ் போகும் பொழுதோ இல்லை வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் த்ரெஷோல்ட் லெவல் ரீச் பண்ணும்போது இந்த சமயத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பர்ஃபெக்டாக போகணுன்றதுக்காக தான் வந்து அந்த மெடிசின்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பராக கொண்டு வர்றாங்க. அதை மீறி சம்டைம்ஸ் வந்து ஒரு 1-2 எபிசோட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது உங்களுக்கு. பட் அதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக யோகா ஃபார் எபிலிப்ஸின் தனி ப்ராக்டிஸே வச்சுருக்கோம். அதை வில் பி ஃபோக்கஸிங் ஆனிட்டு. சில ப்ராக்டிசஸ் வந்து இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது வந்து நீங்கள் கெட் இன் டு மெடிடேஷன்றது வந்து கொஞ்சம் குறைக்கணும், ஃபோக்கஸ்டுன்றதை வந்து டீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொஞ்சம் அதை ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஜென்ரலுக்கும் ப்ரெசிஸ்டுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் அதுதான். அதுக்கு we'll work it on it. ஒன்றும் பிரச்சனை இல்லை. we'll work it on it and we will along with the modern medicine we will work it on it and to go for the next level madam. நான் சித்தா மெடிசனும் ஹோமியோபதியும் எடுத்துக்கிறேன். அது நீ எந்த மெடிசன் அலோபதி எடுக்கல. அலோபதி எனக்கு செட் ஆகல. அலோபதி சாப்பிட்டா ரொம்ப சஃபர் பண்றேன். இந்த கிடினஸ் ஜாஸ்தியா இருக்கனால நிக்க கூட முடியல. ஒரு half டேப்லெட் அதை எடுத்துட்டு அதுல ஆஃப் அப்படி போட்ட பிறகு ஒரு 3 days வரைக்கும் எனக்கு கிடினஸ் இருக்கு. ஸ்டாப் பண்ண பிறகு கூட 3 days கிடினஸ் இருந்தது.
சுத்தமா அத ஸ்டாப் பண்ணிட்டு ஹோமியோபதி அண்ட் சித்தா மெடிசன் ஃபாலோ ஓகே. பண்ணிட்டு வெல். எந்த மெடிசின் உங்களுக்கு எந்த மெடிசின் சூட் ஆகுதோ அந்த மெடிசின்ல ஸ்டிக் ஆன் பண்ணிக்கங்க. இதுதான் எடுக்கணும்ன்றது there is no ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல. நமக்கு இது ஓகே. சூட் ஆகுதுன்னா டெஃபினெட்லி வி கேன் ஏபிள் டு ஸ்டிக் வித் தட் மெடிசின் விச் யூ பீன் கெட்டிங் இட். அலாங் வித் தட் இந்த தெரபிஸ் கான்செப்ட் வந்து எல்லா மெடிசனோட ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னது போல இது சித்தாவா இருக்கட்டும், அலோபதியா இருக்கட்டும், ஹோமியோவா இருக்கட்டும், எல்லா மெடிசனோட இட் இஸ் நான் ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பின்றதுனால இட் ஒர்க்ஸ் வித் எவ்ரிதிங். அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் டைம் ஏற்கனவே சொன்னது போல மார்னிங் 6 to 6:45 as of now we have planned it. இன்னும் we are still more automatic அப்படின்ற ஆட்டோமேட் பண்ணுறதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். மேபி என்ன மந்த் ஆர் டூ we'll have 3 batches in the morning, 3 batches in the evening இருக்கும். அது இன்னும் 1 month or 2 will be coming out. Before a month கூட நாங்கள் we are planning it to bring it ஒரு 3 செஷன்ஸ் மார்னிங் 3 செஷன் ஈவினிங் வச்சுக்கிற மாதிரி பிளானிங் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் மெம்பர்ஸ்ல ரிஜிஸ்டர் இருக்கனால we keep on updating you about the upgradation about what we are going to plan it. கன்ஃபர்மேஷன் ஃபீல் பண்ணுறவங்க தென் ஐ கேன் ஏபிள் டு கிவ் தி லிங்க் அகைன். நீங்கள் இப்போ கேன் ஜஸ்ட் லாகின் டு புக் இட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தெல் பி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் சார். எஸ் சார் ஐஸ் வந்து ஒரு இச்சிங் இருக்கு சார். 2 ஐஸ்மே பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படியே கையில அப்படியே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்ன எதுக்காக அப்படி இருக்கு சார் ஆக்சுவலா? இல்ல அது எப்பவுமே இருக்கா இல்ல குறிப்பிட்ட கட்டத்துல மட்டும் வருதா? இப்போ ஒரு 1 வீக் சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆனா அந்த மாதிரி வருதுங்க சார். மற்றபடி சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டமின் ரிலீஸ் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இச்சிங் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வீக்னஸா இருக்கும் அந்த இடத்துல இச்சிங் அதிக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அந்த இச்சிங் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் ட்ரைனஸ் ஆஃப் ஐ இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஐ ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த ஐ ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ஐ ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிஸ் வச்சிருக்கோம். ஐயோகா தனியாக இருக்கு. அந்த ஐயோகா பண்ண அந்த ஐஸ் இந்த ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூயிட்ஸ் நல்ல ஃப்ளூயிட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏதாவது இச்சிங் ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்டோ ஷார்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே போயிடும். உங்களுக்கு வந்து இன்டர்னலாக ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்டமின்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக் இச்சிங் தானாக குறையும் உங்களுக்கு. அதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிசஸ் இருக்கு மேடம் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மாதிரி சின்ன சமயத்தில் ட்ரிகர் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும்போது ஆகுது. இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யோகா ப்ராக்டிசஸ் வந்து பண்ணால் போது இதுக்கு மெடிசின்ஸ் மாதிரி போகணுன்றது தெரியாது. இட்ஸ் நாட் நீடட்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து பர்சனலைஸ் கன்சல்ட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அசஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது வி கேன் ஏபிள் டு கம்பைன் எல்லாம் வித் மெடிசின்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay. Thank you. Somebody hold on. சார் Yes. சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது சார். இப்போ ஃபுட் இருக்கு, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வருது. ஆனா எப்பயுமே வந்து ஒரு மூக்கு அடைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு சார். இல்ல அது வந்து சர்டன் யோகா ப்ராக்டிசஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த நேத்தி அப்புறம் வந்து ஜலநேத்தி வேற இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீசென்சிட்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மியூக்கஸ் லைனிங் வந்து கிளியரா இருக்கும். தட் அந்த ஆல்ஃபேக்டரி அந்த நர்வ்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வி கேன் ரீகெயின் ஸ்மெல் பேக். அது ஒன்றும் சைனஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி வருமா? சைனஸ்னால 100% வரும் உங்களுக்கு. சைனஸ் ப்ரொலாங்டா இருக்கிறதுனால வரும். அந்த டீசென்சிடைஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல இச்சிங் இருக்கு, கண்ணில் இச்சிங் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு சைனசைட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சைனசைட்டிஸ் அதிகமாகும் போது ஹிஸ்டமின்ஸ் அதிகமாகுது. அதிகமாகும் ஆட்டோமேட்டிக் இச்சிங் வர ஆரம்பிக்குது. மூக்கில் இருந்து அரிப்புத்தன்மை வந்து தும்மல் வர ஆரம்பிக்குது, இல்லைன்னா பிளாக் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு தட். அதை பை ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசைஸ் பண்ணும்பொழுது இட் கேன் பி ஈஸிலி அட்ரஸ்ட் உங்களுக்கு. அது ஒன்றும் இப்போ இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. So any other questions I can able to fill it? Specific any other questions okay? ஹலோ டாக்டர். எஸ் மேடம் சொல்லுங்க. இது வந்து தெரபிஸ்டுக்கு, டீச்சருக்கு and for students and also for patients. எல்லாருக்குமே ஒரே இது வந்து இது இப்போ கொடுக்கிறது வந்து ஜெனரலா எல்லாருக்கும் ஒரே கான்செப்ட் தான்.
இதை தாண்டி ஓகே. டாக்டர்ஸ் தெரபிஸ்ட் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாடியூல் மாறும். டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தனி மாடியூல் வரும், எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. இது ஜென்ரலாகவே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு. நான் வெல்னஸ் சீக்கராக இருக்கேன், எனக்கு எந்த டிசீஸ் கிடையாது, ஆனால் வெல்னஸ் சீக்கராக இருக்கேன், எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கீப் மை பாடி வெல்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கும் சரி, டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே இப்போ பீயிங் ஹியூமன் பீயிங்கை கொடுக்குற கான்செப்ட். இதை தாண்டி வந்து நான் ட்ரெயினரு அண்ட் ஜஸ்ட் ட்ரைனிங், நான் என்னோட பேஷண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தனி கோர்ஸ் 200 டேஸ் வச்சிருக்கோம். இதை நான் டாக்டராக இருக்கேன், கன்சல்டண்ட்டாக இருக்கேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா சர்டிஃபைடு ப்ரோக்ராம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ரோக்ராம், சீக்கர்ஸ் ப்ரோக்ராம். அது வந்து தெரபிஸ்ட்டுக்கும் சரி, டாக்டர்ஸ் சரி, இட்ஸ் சர்டிஃபைடு ப்ரோக்ராம். ஸோ தட் இஸ் பி ரோல்ட் அவுட் இன் another 2-3 months மேடம். ரெடியாக வச்சிருக்கோம். ஓகே. பிளானிங் ஃபார் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீல் இன்கார்பரேட் தட் ஆல்சோ. சார் ஒன் டவுட் சார். ஓகே மேம். ஓகே. ஒரு மேல் சார், அவங்க ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு போலியோ அட்டாக்னால வீல் சேர்ல தான் சார் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி யோகா? அவங்களுக்கு வந்து சேர்ல உட்காந்து பண்ணக்கூடிய ப்ராக்டிஸே பண்ணலாம் மேடம். அதாவது இப்போ யோகான்றது வெறும் கையை காலாட்டி மட்டும்ன்றது கிடையாது. உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணலாம், ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், உங்களுக்கு வந்து பிராணாயாமஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் உட்காந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு நடந்து போய் தான் உட்காந்து படுத்து பண்ணுறதுலாம் கிடையாது. உங்களுக்கு உட்காந்து நிலையிலே என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணமோ அதெல்லாம் சேர் யோகாவில் கண்டிப்பாக கொடுக்கணும். தட் கேன் பி அட்ரஸ்ட் பண்ணி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ அகைன். நம்ம பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஃபார் இன்ட்ரெஸ்டட் தே கேன் பே, அந்த பே பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் பே இருக்கும். ஆன்லைன் கிளாஸா ஆஃப்லைன் கிளாஸா? ஆன்லைன் கிளாஸ் தான், ஆன்லைன் கிளாஸ் தான். சென்னையில இருக்குங்களா சார்? இல்லை, ஃபுல்லாக ஆன்லைன் தான். நான் எப்படி இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் அது மாதிரி ஜூமில் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் இதே ஹாலில் தான் எடுப்பேன் நான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. திஸ் ஆஃபர் இஸ் அப் டு 21st June. 21st June வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. யோகா டே வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ் இட்டு. இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அப்படியே இருங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்பர்ஸ்க்கு கீப் அண்ட் ஃபார்வர்டிங் த லிங்க்ஸு. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வில் கெட்டிங் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் இன்ட்டு கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒன் மோர் क्वेश्चन சார். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னா எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? இது என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் தனியாக இருக்கு மேடம் உங்களுக்கு. இப்போ என்னோட அந்த ரிஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணதுலேயே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னாவே ஆன்லைன் கன்சல்டேஷன் தனி லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஆன்லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் வேணுமோ அதில் ஷெட்யூல்ஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆனா டைரக்டா பார்க்குறது டேரக்டாக நீங்கள் சேலம் வரணும். நான் சேலம். ஓகே சார். ஓகே. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சார். அந்த ஓகே, சேலம்னா சேலம் they can contact me and they can come directly. தேங்க் யூ so much. என்னோட நம்பர் நான் சாட்ல போடுறேன். ஓகே சார். இது என்னோட கிளினிக் நம்பரு. இதுக்கு பண்ணீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்க. they will fix up the appointment, then you can able to bring it on. Okay, Thank you sir. thank you. So ஒன் மோர் டாக்டர், இப்ப இதுலேருந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிக்க முடியுமா? ஜென்ரல் யோகாக்கு ஜாயின் பண்றாங்க, பட் அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படல. தே வாண்ட் சம் ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா ஒர்க்கிங் வந்து மெயினா அப்படி கேட்பாங்க. அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மட்டும் எனக்கு வேணும், அதுதான் கொடுக்க போறோம். அதான் ப்ரெசிஷன் பண்றேன். ப்ரெசிஷன் சொல்றதே அதுக்கு தான். இது ஜெனரல் யோகா கிடையாது. இது பண்றதே வந்து அவங்களுக்கு கேட்ட ஸ்பெசிஃபிக் தான். நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் ஜெனரலா வந்தாலுமே அவங்க அசஸ் பண்ணும்போது வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும். நான் வில் பி ஹேவிங் கன்சல்டேஷன்ஸ். கன்சல்டேஷன்ஸ்ல வந்து கன்சல்டேஷன்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யார் எந்த டிசீஸ்ல வரீங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு தனித்தனி கோட் அந்த விபிகே வாத பித்த கபம் நீங்க பிரிக்கும்போது தனித்தனியா கொடுத்துருவோம் உங்களுக்கு. அது கொடுத்துருவோம் தனியாக. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் லைவ்ல தான் இருக்கும். 21st வரைக்கும் லைவ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. எப்போ வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு கண்டினியூ த செஷன்ஸ், ஆர் எல்ஸ் யூ கேன் ஏபிள் டு க்ளோஸ் த செஷன். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வெபினார். ஐ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே தாட் அந்த லிங்க் வந்து அவங்க வாட்ஸ்அப்புக்கு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து இந்த இதுலேருந்து லிங்க் வந்து மெயில் போயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மெயில் பார்க்கல போல இருக்குது. We got around 78 registrations, but attendance குறைவாக இருக்குது.
ப்ராபப்ளி எனக்கு நிறைய பேர் வந்து இங்கே இப்போ வந்தவங்களே நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் கொடுத்து லிங்க்னு கேட்டு நம்ம ஐ ஜஸ்ட் சென்ட் டு தட் அவங்களோட எஸ்எம்எஸ்க்கு அனுப்பி தான் வந்து பீப்புள் ஹவ் ஜாயின் டு த செஷனு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அந்த இது இருக்காது, அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்காது. சார் வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி ஜாயின் பண்றதுங்க சார்? அந்த இது பேமெண்ட் பண்ணாதவங்களுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் குரூப் வந்து வந்துடும் மேடம். உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் நாங்கள் இணைச்சிடும். உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது தனியாக ஸ்பெசிஃபிக் வாட்ஸ்அப் குரூப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. அதில் வந்து இணைச்சிடும். அதில் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் வில் பி இன்ஃபார்மிங் அபவுட் அப்டேட்ஸ் அபவுட் த ப்ரோக்ராம் மேடம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ அண்ட் ஆல். ரொம்ப சந்தோஷம். கீப் ஆன் ப்ராக்டிஸிங் யோகா. நீங்கள் எந்தெந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் இஸ் சம்திங் சின்ன உலகமான உருண்டை தான் உங்களுக்கு. எப்பவுமே நம்ம சந்திப்போம். 21st யோகா டேக்கு முன்னிட்டு ஹேவிங் வெபினார் ஆன் 19th ஒரு வெபினார் இருக்குது. இதே மாதிரி வெபினார் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரட்டும். த லிங்க் வில் பி அவைலபிள் அப் டு அந்த 21st யோகா டேக்காக லிங்க் இருக்குது. கண்டிப்பாக 2 registrations I got it. Thank you for the people who are registered for the session. அண்ட் கண்டிப்பாக அந்த 19ஆம் தேதி ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் கண்டிப்பாக சந்திப்போம். ப்ராக்டிஸ் யோகா, ப்ராக்டிஸ் வித் அஸ் அண்ட் கீப் யூ ஹெல்த் ஸ்டே. கம்ப்ளீட் சேஃபாக வச்சுப்போம். நாங்களும் சேஃபாக இருப்போம், நீங்களே சேஃபாக இருப்போங்க. நம்ம எல்லாம் சேஃபாக இருப்போன்ற கூறிக்கொண்டு இந்த செஷனுக்கு ஒரு 1.5 hours என்னோட ட்ராவல் பண்ணதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஈவினிங் கிளாஸஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். மார்னிங் கண்டிப்பா ஐ அம் ரெடி டு பே அண்ட் ஜாயின். ஓகே மேடம், ஷூர் மேடம், ஷூர். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.